அதை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது இல்லா மன் ரஹிம ரப்புக, ரப்பு யாருக்கு ரஹமத்து செய்தானோ அவரை தவிர கருத்து வேறுபாடு கொண்டவர்களாகவே இந்த மனிதர்கள் ஆகிவிடுகின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அல்லாஹு தஆலாவுடைய ரஹமத்து உள்ள மனிதர் மட்டுமே கருத்து வேறுபாடு இல்லாமல் குர்ஆன் படி, ஹதீஸின் படி, ஷரியத்துடைய கொள்கைப்படி, ஷரியத்துடைய முறைப்படிக்கு வாழக்கூடியவராக இருக்க முடியும். யார் அப்படி இருக்கின்றாரோ அவர் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத்து இருக்கின்றது என்பதாக பொருளாகும். இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம், பிரிவுகளை எல்லாம் விட்டுவிட்டு பிரிவுக்குள்ளே எல்லாம் போய் சிக்கிக் கொள்ளாமல் தனித்திருந்து ஜமாத், அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே மாதிரி குர்ஆனுடைய விஷயம், சஹாபாக்களுடையது, இமாம்கள் சொல்லிய முறை, அகீதாவிலே இமாம்கள் சொல்லிய முறைகளிலும் கூட அகீதாவிலே கொள்கை வேறுபாடு உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இமாம்களை பின்பற்றினால் மட்டும் போதாது. ஒருவர் சொல்றார், நான் ஹனபி மதவுல தான் இருக்கிறேன், நான் ஷாஃபி மதவுல தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடு உள்ளவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் மீது அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்து கிடையாது என்பதாக பொருளாகும். கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இமாம்கள் எப்படி சொல்லி இருக்கின்றார்களோ அந்த முறைப்படிக்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர் தான் உண்மையான அஹ்லுஸ் ஜமாத் உடையவராக ஆக முடியும். அவர் மீதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கின்றது. இல்லா மன் ரஹிம ரப்புக, உம்முடைய ரப்பு யாரின் மீது ரஹமத்து செய்தானோ அந்த ஒருவரை தவிர. அதாவது உண்மையிலேயே அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத் என்ற அந்த கொள்கைப்படிக்கு வாழக்கூடிய மனிதர் அல்லாஹுடைய நாட்டப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அல்லாஹுடைய ரஹமத்தின் மீது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக பொருளாகும் என்று விளக்கம் தரப்படுகின்றது. வலிதாலிக ஹலகஹும், இதற்காக வேண்டித்தான் அவர்களை அவன் படைத்தான், அல்லாஹ் படைத்தான். எதற்காக வேண்டி? இதற்காக வேண்டித்தான். வலிதாலிக என்று இருக்கின்றது, இதற்காக வேண்டித்தான் அப்படிங்கன்னா முஃபஸ்ஸிரின் மீது கருத்து வேறுபாடு கொள்ளுகின்றார்கள். இதற்காக வேண்டித்தான் அப்படின்னு சொன்னா பல்வேறு விதமான கொள்கைகள் உடையவர்களாக மனிதர்கள் ஆவதற்காகத்தான் மனிதர்களை படைத்தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லாஹ் படைத்ததனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, ஆரம்பத்தில் படைக்கும் பொழுது இவர் இப்படி இருப்பார், இவர் இப்படி இருப்பார், மாறுபட்ட கொள்கை உடையவராகத்தான் மனிதர்கள் இருப்பார்கள் என்ற நிலையில் தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். குர்ஆன்ல வமின்கும் காஃபிரும் வமின்கும் மூமின், உங்கள காஃபிரும் இருக்கின்றார், மூமினும் இருக்கின்றார். வமின்கும் காஃபிரும் வமின்கும் மூமின், அல்லாஹ் தஆலா மனிதர்களிலே காஃபிரும் இருக்கின்றார், மூமினும் இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்துல காஃபிர்களைத்தான் முதன்மைப்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வமின்கும் காஃபிரும் வமின்கும் மூமின், அப்பதான் மூமினை சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதனால உலகத்துல காஃபிர்கள் தான் அதிகமா இருப்பாங்க, அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் கம்மியா இருப்பாங்க. அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களிலும் கூட சரியான வழியிலே சிராத்த முஸ்தகீமிலே செல்லக்கூடியவர்கள் அவர்களிலே மிக குறைவாக இருப்பார்கள் என்று பொருள். இப்போ வலிதாலிக, இந்த மாதிரி கருத்து வேறுபாடு உள்ள ஒரு நிலைக்காக வேண்டித்தான், கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதற்காக வேண்டித்தான் ஹலகஹும் அவர்களை படைத்தான் என்பதாக ஒரு பொருள். இது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்தை அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். லில் இக்திலாஃபி ஹலகஹும், கருத்து வேறுபாட்டுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். இது என்ன, இது கருத்து வேறுபாட்டுக்காக படைக்க வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்க போகவே கூடாது. போனா நம்முடைய அறிவின்படி சொல்லுகின்றோம், செயல்படுகின்றோம், சிந்திக்கின்றோம் என்று ஒரு பொருள், இன்னொன்று குற்றத்திற்குரியதாக ஆகும். அது அப்படியே விட்டுறணும், அவ்வளவு. நம்முடைய அறிவை கொண்டு அது சிந்திக்க கூடாது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வலிதாலிக ஹலகஹும், இதற்காக வேண்டித்தான் அவர்களை அவன் படைத்தான் என்று சொன்னால் ரெண்டு கூட்டத்தினராக படைத்தான். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கூட்டம் காஃபிர், ஒரு கூட்டம் மூமின், ஒரு கூட்டம் சொர்க்கவாசி, இன்னொரு கூட்டம் நரகவாசி, இப்படித்தான் படைத்தான் அல்லாஹ் தஆலா. இன்னொரு கருத்து வலிதாலிக ஹலகஹும் அப்படின்னு சொன்னா பக்கத்துல உள்ள ஆயத்து என்ன, இல்லா மன் ரஹிம ரப்புக, உம்முடைய ரப்பு அருள் புரிந்தவரை தவிர, ரஹமத்து செய்தவரை தவிர என்று அல்லாஹ் தஆலா முந்தின வாசகத்திலே சொல்லுகின்றார். அந்த வாசகத்தை தான் இதற்கு எடுத்துக்கொள்ள. வலிதாலிக என்று சொன்னால் அந்த ரஹமத்தை கொடுப்பதற்காக வேண்டித்தான் ஹலகஹும் அவர்களை படைத்தான் என்று அர்த்தம் செய்யப்படுகின்றது. இப்படி பல கருத்துக்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். பல முஃபஸ்ஸிர்கள் பல கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார். ஆக அல்லாஹ் தஆலா பல பிரிவினர்களாக படைத்திருக்கின்றான். படைத்தது அதுக்காக வேண்டித்தான் படைச்சான். அவன் படைத்தது ஒரே இனமாக இருக்க வேண்டும், ஒரே சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களை படைக்கவே இல்லை. எல்லாரையும் பலதரப்பட்ட கருத்துகள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் படைத்திருக்கின்றான். அப்படி படைச்சாதான் சொர்க்கம் நரகம் என்பதற்கு அர்த்தமே இருக்கின்றது. இல்லைன்னா சொர்க்கம் நரகம் தேவையில்லையே, சொர்க்கமே போதும்.
இல்ல எல்லோரும் கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள், கொஞ்ச நாளைக்கு உலகத்துல வச்சுட்டு அவர் கொண்டு வந்து எல்லாத்தையும் நரகத்துல போட்டுருவோம் அப்படின்னு சொன்னா சொர்க்கம் தேவையில்லையே. இப்ப சொர்க்கம் நரகம் படைச்சது எப்ப படைச்சான்? மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னாலே சொர்க்கத்து நரகத்தை படைச்சிட்டான். இப்ப சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு மனிதர்களிலே என்று பார்த்தமா. ஆனா ரெண்டையும் படைச்சுட்டான். படைச்சு சொர்க்கத்துக்கும் நிறைய ஆள்களை அல்லாஹ் வச்சிருக்கான், நரகத்திற்கும் நிறைய ஆள்களை வச்சிருக்கான். அதை அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகின்றான், வதம்மத் கலிமத்து ரப்பிக லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன். உம்முடைய ரப்புடைய கலிமா முடிவாகிவிட்டது, தீர்ப்பாகிவிட்டது, முடிவான தீர்ப்பாக ஆகிவிட்டது. உம்முடைய ரப்புடைய வார்த்தை, உம்முடைய ரப்புடைய வார்த்தை என்று சொன்னால் ரப்புடைய தீர்ப்பு முடிவாகிவிட்டது. லஅம்ல அன்ன ஜஹன்னம, நரகத்தை நான் நிரப்புவேன். அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்தை நான் நிரப்புவேன். மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன், ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும், ஜின்கள் மனிதர்கள் அனைவரிலிருந்தும் நரகத்தை நான் நிரப்புவேன் என்ற உம்முடைய ரப்புடைய கலிமா, உம்முடைய ரப்புடைய வாக்கு உறுதியாகிவிட்டது, நிரப்பமாகிவிட்டது, பூர்த்தியாகிவிட்டது, வாஜிபாகிவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா முதல்ல முடிவு பண்ணி தான் வச்சிருக்கிறான், படைச்சிருக்கிறான், அனுப்பியிருக்கிறான் உலகத்துக்கு. நரகத்தையும் நிரப்புவேன், சொர்க்கத்தையும் நிரப்புவேன், ரெண்டே நிரப்புவேன். எதை கொண்டு? மனிதர்களை கொண்டும் ஜின்களை கொண்டும். மனிதர்களின் மூலமாக, ஜின்களின் மூலமாக. சொர்க்கத்திலும் நிறைய மனிதர்களும் ஜின்களும் இருப்பார்கள், நரகத்திலும் நிறைய ஜின்களும் மனிதர்களும் இருப்பார்கள். இல்லையா? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முன்னால் அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இஹ்தஸமத்தில் ஜன்னத்து, சொர்க்கமும் நரகமும். சொர்க்கம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொர்க்கம் தர்க்கம் செய்தது, வாதாடியது, சொல்லியது. ஃபகாலத்தில் ஜன்னா, சொர்க்கம் சொல்லியது. சொர்க்கமும் நரகமும் பேசிக்கொண்டதான், ஒரு விவாதம், கற்பனை அல்ல, உண்மையிலே நடந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்ற. ரெண்டு பேரும் சொர்க்கம் நரகம் பேசிக்கொண்டது. சொர்க்கம் நரகம் எப்படி பேச முடியும்? சொர்க்கம் பேசும், நரகமும் பேசும். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், சொர்க்கத்தை கேட்கிறான், நரகத்தை கேட்கிறான் என்றெல்லாம் குர்ஆன்ல நிறைய வருகின்றது. சொர்க்கம் சொல்லியது நரகத்தை பார்த்து, மாலி, எனக்கு என்ன வந்திருக்கின்றது, லா யதுகுல்னி இல்லா துஅஃபாஉன் நாஸ், மனிதர்களிலே ரொம்ப பலவீனமானவர்களை தவிர வேற யாரும் என்கிட்ட வரமாட்டாங்க. எனக்குள்ள வர்றவங்க, என்னிடத்துல வர்றவங்க மனிதர்கள் ரொம்ப பலவீனமானவர்களா இருப்பாங்க உலகத்துல. சக்கத்துகும், அவர்களை ரொம்ப தாழ்ந்தவர்கள் தான் வருவாங்க, மனிதர்கள தாழ்ந்தவர்கள். அதாவது பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, சொர்க்கத்துல அதிகமாக ஏழைகளை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா? ஏழைகளை பார்த்து, அதுதான் சக்கத்துக்கும். ரொம்ப ஏழைகள் உலகத்துல ரொம்ப இதா இருக்கிறவங்க, ஒருமைப்பட்டு இருக்க, இவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. ஏன்னா உலகத்துல யார் சிரமப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலாவுடைய பயம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் காசு பணம் அதிகமாயிடுச்சு, பயம் போயிடும். நம்ம நிறைய பாக்குறோம் வழக்கத்துல, நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒருவர் தொழுது கொண்டே இருக்கின்றார், நல்லா தொழுகிறாருன்னு வச்சுங்க, சுன்னத்தெல்லாம் தொழுகிறார், நஃபில் தொழுகிறார், தஸ்பீஹாத்தெல்லாம் ஓதுறாரு, அதுக்கு பிறகு எந்திரிச்சு போறாரு அப்படின்னு சொன்னா அவர் கொஞ்சம் பொருளாதாரத்துல கம்மியானவர்னு அர்த்தம் தான். ஆனா இது பெரும்பாலும் சிலர் அது மாற்றமாக இருக்கலாம், நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க சில பேர். அந்த யார் தொழுத உடனே பரல தொழுதாரு உடனே ஓடிடுறாரு, அல்லது பரல தொழுதுட்டு சுண்ணத்தை மட்டும் அவசர அவசரமா தொழுதாரு ஓடி போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்குது, வேலை வெளியே, அதனால ஓடுறாரு அவர். இப்ப இவருக்கு அல்லாஹுடைய அந்த நினைவு மிக குறைவு, அல்லாஹ்வுடைய பயமும் குறைவு, உலகத்தினுடைய பொருளாதாரம், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அவருக்கு நிறைந்து இருக்கின்றது என்பதாக பொருளா. உலகத்தில் கண்கூடாக பார்க்கலாம், இது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப பலவீனமானவர்களா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னார்கள், முதலாக சொர்க்கம் செல்லக்கூடிய சஹாபாக்கள் ஏழைகள் என்பதாக சொன்னார். சஹாபாக்களை கூட ஒட்டுமொத்தமாக சொல்ல, சஹாபாக்கள் ஏழைகள் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்க. சஹாபாக்கள் சில பணக்காரர்கள் இருந்தாங்க, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. முதலாக சொர்க்கம் செல்லுவது நானும் என்னுடைய உம்மத்திலே ஏழைகளும், என்னுடைய சஹாபாக்களே ஏழைகளும் என்பதாக சொன்னார். முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போவாங்க, அதுக்கு அடுத்ததா அபூபக்கர், உமர் போவாங்க, அதுக்கு பின்னால முக்கிய சஹாபாக்கள் போவாங்க, அதுக்கு பிறகு ஏழை மக்கள் எல்லாம், ஏழை சஹாபாக்கள் எல்லாம் போவாங்க, அதுக்கு பிறகுதான் மற்ற மக்கள் எல்லாம் போவாங்க. சஹாபாக்களிலேயே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் என்னுடைய சஹாபாக்களிலே முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போன பின்னால 500 வருஷம் கழிச்சு அவர் உள்ள வருவார் அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கணக்கு வழக்குகள், பொருளாதாரத்துக்கு கணக்கு வழக்குகளை சமர்ப்பித்து விட்டு வருவதற்குள்ளாக அவருக்கு நேரமாகி விடுகின்றது என்பதாக சொன்னார்கள்.
அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் யாரு? சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களிலே ஒருவர். அல் அஷரத்துல் முபஷ்ஷரா என்ற அந்த கூட்டத்தில் 10 நபர்களிலே ஒருவர். அவருக்கு அந்த கதி என்று சொன்னால், பொருளாதாரத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், உலக சம்பத்துகளிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன? அதனால் சொர்க்கம் சொல்லுகின்றது, எனக்கு என்னப்பா வந்துச்சு, ரொம்ப பலகீனமான ஏழைகள் தான் என்னிடத்துல வந்து சேருவார்கள் அப்படின்னு சொல்லுச்சு. வகாலத்தின்னார், நரகம் சொல்லுச்சு, ஊசிர்து பில் முத்தகப்பிரீன வல் முத்தஜப்பிரீன், தகப்புர் உடையவர்களும் வம்புத்தனம் உடையவர்களும் தான் என்னிடத்தில் வருவார்கள் என்று நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். எனக்கு என்கிட்ட வர்றவங்க யார் இருப்பாங்க? தகப்புர், பெருமையாளர்கள், பெருமை பிடித்தவர்கள், ரொம்ப வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், உலகத்தில் என்ன போல யாருமே கிடையாது என்பதாக சொல்லி மார்தட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, தீனை மறந்து, ஆகிரத்தை மறந்து இருக்கக்கூடியவர்கள், இவங்க தான் வருவாங்க. அல்லாஹ் தஆலா ஸ்பகால் அல்லாஹ் தஆலா லில் ஜன்னதி, சொர்க்கத்துக்கு அல்லாஹ். இப்ப ரெண்டு அந்த மாதிரி சொர்க்கம் நரகம் பேசிக்கிச்சு. அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த ரஹமதி அர்ஹமு பிகமன் அஷா, சொர்க்கமே நீ என்னுடைய ரஹமத்தாக இருக்கின்றாய், நீ என்னுடைய ரஹமத்தாக இருக்கின்றாய், நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவரை உன் மூலமாக நான் அவருக்கு அருள் புரிவேன், ரஹமத்து செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பார்த்து சொன்னான். நரகத்தை பார்த்து சொன்னான், அந்த அதாபி, நீ என்னுடைய தண்டனைக்குரிய இடம், அன்தகிமு பிகே மிம்மன் அஷா, யாரை நான் நாடுகின்றேனோ அவரை உன் மூலமாக நான் வேதனைப்படுத்துவேன். வலிகுல்லி வாஹிதத்தின் மின்குமா மல் உஹா, உங்கள் இருவரிலிருந்து ஒவ்வொருவருக்கும் நிரம்ப உண்டு. உங்களை 2 பேர்த்தையும் நிரப்பிடுவேன், சொர்க்கத்தையும் நிரப்பிடுவேன், உங்க நரகமாகிய உன்னையும் நான் நிரப்பிடுவேன். வஅம்மல் ஜன்னத்து ஃபலா யஸாலு ஃபீஹா ஃபضلٌ ஹத்தா யுன்ஷி அல்லாஹு லஹா خلقன் யஸ்குனு ஃபضلல் ஜன்னah, யுஸ்கினு ஃபضلல் ஜன்னah. அதாவது சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா மூமினானவர்கள், ஏழைகள் எல்லாரையும் அனுப்புவான். அந்த சொர்க்கத்து நிரம்ப மனிதர்களை அல்லாஹ் தஆலா தயார் செய்து விடும். ஆனா நரகத்துலதான் அதிகமான பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்ப சொர்க்கம் எப்படி நிறையும் அப்படின்னு கேட்டா, நிரம்பதற்குரிய வழிவகைகள் அல்லாஹ் செய்திடுவான். இன்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்லப்படுகின்றது அல்லவா, அதே ஹதீஸ்ல, அதாவது மேராஜுடைய சம்பவத்தில், நரகத்திலே அதிகமான பெண்களை நான் கண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உரீத்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், பெண்களை பார்த்து பெண்களுடைய ஜமாஅத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்திலே அதிகமாக இருப்பவர்களாக உங்களை நான் காட்டப்பட்டேன், நீங்கள் இருப்பதாக நான் காட்டப்பட்டேன் என்பதாக சொன்னாங்க. இப்ப அதிகமான பெண்கள் அங்க இருக்கிறாங்க. இப்ப ஒரு விவாதம், பெண்கள் சொர்க்கத்துல அதிகமா நரகத்துல அதிகமா? இந்த ஹதீஸின்படி பெண்கள் நரகத்துல தான் பெண்கள் அதிகமா இருப்பாங்கன்னு தெரியுது இல்லையா? ஆனா உண்மையிலே சொர்க்கத்துல தான் அதிகமான பெண்கள் இருப்பாங்க. எப்படி? சொர்க்கத்திலே ஹூருல் ஈன் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க கன்னியர்கள் இருப்பார்கள். எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு மனிதருக்கு, ஒரு மூமினான மனிதருக்கு 72 கன்னியர்கள் வரைக்கும் இருப்பாங்க, மனைவியர்களாக இருப்பாங்க. குறைஞ்ச 1 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, 8 இருக்கு, 10 இருக்கு, அப்படியே அதிகமாக 72 மங்கையர்கள் இருப்பார்கள், கன்னியர்கள் இருப்பார்கள் சொர்க்கத்திலே ஒரு மனிதனுக்கு. அப்ப சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எவ்வளவு இருக்கா, அத்தனை பேருக்கும் 72, ஒவ்வொருத்தருக்கும் 72 வச்சு இங்க உதாரணத்துக்கு. அப்ப எத்தனை பெண்கள் இருப்பாங்க? ஆண்களை விட 72 மடங்கு அதிகமான பெண்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. நரகத்தில் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஒரு பெண் நரகத்தில் போடப்பட்டால் அது ஒரு பெண் தான். நரகத்திற்கு தனியாக பெண்கள் தயார் செய்யப்பட மாட்டார்கள். அதே மாதிரி இன்னும் சில அறிவிப்புகள்ல இப்படி இருக்கின்றது, அதாவது ஒரு ஆணுக்கு பல பெண்கள் அங்கே திருமணம் செய்து கொடுக்கப்படுகின்றார்கள், மனைவியர்களாக இருக்கின்றார்கள். அதே மாதிரி யாருக்கு மனம் முடிக்கவில்லையோ அவர்கள் வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சிலர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே படைப்பான். கில்மான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான். சொர்க்கத்திலே படைக்கப்பட்ட ஆண்கள் அவர்களே கில்மான் என்று, அதாவது பருவ வயதை அடையக்கூடிய அளவுக்கு உள்ள சிறுவர்கள், அவர்களை ஹித்மத்துக்காக வேண்டிய ஹாதிமீன்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருப்பான். அவங்க எப்படி இருப்பாங்க? அவர்கள் கோர்க்கப்பட்ட முத்துகளை போன்று பிரகாசமாக அழகாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த சிறுவர்களை பற்றி வருணிக்கின்றான். அவர்கள் பல கோடிக்கணக்கான சிறுவர்கள் அங்கே இருப்பார்கள் ஹிதுமத்துக்காக வேண்டி. ஒரு மனிதனுக்கு, சொர்க்கவாசியான ஒரு மனிதனுக்கு பல ஹாதிம்கள் இருப்பார்கள்,
பல சேவை செய்யக்கூடிய சேவையாளர்கள் பலர் இருப்பார்கள். இதெல்லாம் கணக்கு போடும்போது சொர்க்கத்தில் அதிகமான மனிதர்கள் வந்து விடுகின்றார்கள். அது அந்த நிலையை கொண்டு இந்த மனிதர்கள் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய உலகத்தில் உள்ள மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய கில்மான்கள், ஹூருல் பெண்கள், இவர்கள் எல்லாம் சேர்த்து சொர்க்கம் நிறைஞ்சிடும். சொர்க்கம் நிறைஞ்சிடும். ஆனா சொர்க்கம் எவ்வளவு பெரிய விசாலமானது அப்படிங்கறதெல்லாம் முன்னால சொல்லியிருக்கிற நிறைய. அவ்வளவு விசாலமான இடம் நிறைஞ்சிடும். ஃபுல்லா 8 சொர்க்கமும் நிறைஞ்சு போயிடும். சரி, நரகத்துக்கு என்ன பண்ணுவான் அல்லாஹ் தஆலா? நரகத்துல போட்டா நரகத்தை நிரப்புறதுக்காக வேண்டித்தான் முன்னால சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு நரகவாசியினுடைய உடல்களும் பெருசு பெருசாக படைக்கப்படும். எவ்வளவு பெருசு? ஒரு நரகவாசியுடைய உடல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அளவை வைத்து பார்த்தால், மதீனாவிலிருந்து அல்லது மக்காவிலிருந்து யமன் நாட்டில் உள்ள சன்வா என்று ஒரு இடம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 1000 கிலோமீட்டர் தூரம் எவ்வளவு இடம் தேவையோ அவ்வளவு இடத்துக்கு ஒரு ஆளுக்கு இடம் தேவை. 1000 கிலோமீட்டர் அளவுல ஸ்பேஸ்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பார். அவர் தான் நரகவாசி. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகவாசிகளுடைய பற்களிலே ஒரு பல் உஹது மலை அளவு இருக்கும். அது மாதிரி 32 பல் அவருடைய வாயில் இருக்கிற வாய் எவ்வளவு பெருசு இருக்கும். அப்ப இவ்வளோ பெரிய ஆளுகளா மோட்டாவா பெரிய பெரிய ஆளுகளா படைச்சு நரகத்துல போடுவான் அல்லாஹ் தஆலா. நரகம் நிரம்புமா அப்படின்னா அப்போ நிரம்பாது. கடைசியா எல்லாம் போட்டு முடிஞ்சிச்சு. சொர்க்கத்துக்கு போறவங்களா போயாச்சு, நரகத்துக்கு போறவங்களா முடிஞ்சு போச்சு. சீல் வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. நரகத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான், சூரத்துல் காஃப் என்பதிலே சொல்லுகின்றான், ஹலிம் தலஅதி யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலஅதி. நரகத்தை பார்த்து நாம் கேட்கும் நாளிலே எப்படி கேட்போம்? நீ நிரம்பி விட்டாயா என்று கேட்போம். சொர்க்கத்தை பார்த்து கேட்கறது, சொர்க்கம் நிரம்பி போச்சு, அது முடிஞ்சு போச்சு. நரகத்தை பார்த்து தான் கேட்கிறான், நீ நிரம்பி விட்டாயா என்று கேட்பான் அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த நரகம் சொல்லும், ஹல்மிம் மஸீத், இன்னும் இருக்கின்றதா அப்படின்னு கேட்பான். என்ன இருக்கான்னு கேட்க. அப்ப இவன் திருப்பி அல்லாஹ் தஆலா கேட்பான், அது பதில் இப்படி சொல்லும். உடனே அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கும், ஹல்மிம் மஸீத் ஹல்மிம் மஸீத் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹத்தா யலா அலைஹா ரப்புல் இஸ்ஸத்தி கதமஹு. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திரு பாதத்தை அந்த நரகத்தின் மீது வைக்கும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாதத்தை காலை அதுல வைப்பான். என்னது நரகத்துல போய் அல்லாஹ் என் காலை வைக்கிறான் அப்படின்லாம் நமக்கு தெரியாது, விளங்காது. அது அவ்வளவு நமக்கு விளங்காது. காலை வைப்பான், அதாவது அதை நிரப்புவதற்கான உள்ள ஏற்பாடுகளை செய்வான், அவ்வளவு. அப்ப உடனே தகூலு கத்து கத்து, அது போதும் போதும் என்று கத்தும். கத்துன்னு சொன்னா போதும்னு அர்த்தம். நான் தமிழ்ல சொன்ன கத்து முடியும். கத்து கத்துன்னு கத்தும், போதும் போதும்னு கத்து. தகூலு கத் ஃபகத் வஇஸ்ஸதிக, உன்னுடைய மதிப்பின் மீது ஆணையாக போதும் போதும் என்பதாக அந்த நரகம் சொல்லும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ்வளோ பெரிய நரகம். அது எவ்வளவு பெருசு நரகம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வோட பேசிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால சொல்றாங்க அந்த விஷயத்தை. திடீரென்று ஒரு சப்தம் கேட்டது. வானத்தின் பக்கம் மேல ஒரு சத்தம் கேட்டது. திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கி பார்த்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால, 70 வருஷத்துக்கு முன்னால நரகத்தினுடைய மேல் விளிம்பில் இருந்து ஒரு கல், ஒரு பாறை கல் ஒன்று கீழே தள்ளப்பட்டது. அது 70 வருஷத்துக்கு பின்னால இப்பதான் அடிபாகத்தை வந்து அடைஞ்சிருக்குது. அது விழுந்த சத்தம் தான் இது என்று சொன்னார்கள். மேல இருந்து விழக்கூடிய ஒரு கல் 70 ஆண்டுகள் வரைக்கும் கீழே வந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் அந்த நரகத்துடைய தூரம் எவ்வளவு இருக்கும்? நம்மளால கற்பனையே பண்ண முடியாது, கணக்கெல்லாம் போட முடியாது. அவ்வளோ பெரிய இடம் அது. அந்த இடத்தையும் அல்லாஹ் தஆலா நிரப்புவான் என்பதாக சொல்லுகின்றார். சரி, இங்கே இஹ்திலாஃப், கருத்து வேறுபாடு, மனிதர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுள்ள மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏன்னா சொர்க்கத்துக்கு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான், நரகத்துக்கு ஒரு கூட்டத்தை படைச்சிருக்கிறான். 2 கூட்டத்தையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா நரகத்தையும் நிரப்புவான், சொர்க்கத்தையும் நிரப்புவான் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். ஆக இங்கே சொல்லப்பட்ட ஆயத்துகளிலே மனிதர்கள் பல்வேறு விதமான கருத்துடையவர்களாக, கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் மனிதனுக்கு இஹ்தியார் என்று அறிவு கொடுக்கப்பட்டிருக்க, சுய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிந்தனை செய்து பார்த்து நல்வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். தேர்ந்தெடுக்காவிட்டால் அது அவனுடைய குற்றம், அந்த குற்றத்திற்கு தண்டனை உண்டு. அல்லாஹ் தஆலா தானே என்ன முடிவு பண்ணிட்டான், நரகத்துக்கு சொர்க்கத்துக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் தண்டனை கொடுக்குறான் அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்டா அறிவை பயன்படுத்தினால் அந்த அறிவு மயங்கி விடும். அந்த இடத்துல
உதாரணமா நம்ம சொல்றோம், நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் உண்டாகின்றன. ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்றான், அவன் சொல்றான், நீங்க தானே ஹஜ்ரத் சொன்னீங்க நன்மையும் தீமையும் அல்லாஹ்ட்ட இருந்து தான் வருது, நான் விபச்சாரம் செஞ்சதும் அல்லாஹ் தான் நாடனா, அல்லாஹ் நாடாக நான் விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டேன், அதனால அல்லாஹ்தால எனக்கு தண்டனை கொடுத்தானா அது குற்றம், அவன் பெரிய அநியாயக்காரன் அப்படின்னு சொன்னா இவன் பெரிய அநியாயக்காரன். காரணம் என்ன? இவனுக்கு விளங்கல, அவ்வளவுதான். நமக்கு விளங்காது, அவ்வளவுதான், நிறுத்திக்க வேண்டியதுதான். அந்த செயலை அல்லாஹ் தான் உண்டாக்குனார். அதற்கு எதிரான கதிரியாக்கள் முர்ஜியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் உண்டு. இந்த மாதிரி தீமைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா உண்டாக்குவது கிடையாது, மனிதன் தானே உண்டாக்கி கொள்ளுகின்றான் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. ஆனா சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை அது அல்ல. சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை மனிதனுடைய செயல்களையும் அல்லாஹ் தான் உண்டாக்குறான். நன்மையாக இருந்தால் அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க வேண்டும், தீமைகளாக இருந்தால் தன் பக்கம் தான் அதனை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் தான் குற்றவாளியாக அதற்கு ஆவேனே தவிர அல்லாஹ் மீது குற்றம் சுமத்த முடியாது என்பதுதான் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கையாகும். இதை நாம் இந்த ஆயத்துகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக அல்லாஹ் தஆலா இப்படித்தான் படைத்திருக்கின்றான் பல்வேறு விதமாக. நாம் நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து நல்வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இடத்தில் வெற்றி பெற முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இதிலே குறிப்பிடுகின்றார். அத்தகைய நல்ல விளக்கங்களை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிராஜம் முனீரா. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكلا نقص عليك من أنباء الرسل ما نثبت به فؤادك وجاءك في هذه الحق وموعظة وذكرى للمؤمنين. وقل للذين لا يؤمنون اعملوا على مكانتكم إنا عاملون وانتظروا إنا منتظرون ولله غيب السماوات والأرض وإليه يرجع الأمر كله فاعبده وتوكل عليه وما ربك بغافل عما تعملون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் 700வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய 119 ஆயத்துகள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. இங்கே அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்: வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇர் ருஸுல். சென்றுவிட்ட தூதர்களுடைய செய்திகளில் இருந்து உமக்கு நாம் ஒவ்வொருவரையும் விபரித்து சொன்னோம். சூரத்து ஹூத் என்ற இந்த அத்தியாயத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து வரிசையாக பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லித் தந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொன்னான் அல்லாஹ் தஆலா. இந்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய ஒவ்வொருவருடைய செய்தியில் இருந்தும் ஒவ்வொருவரையும் நாம் உமக்கு விளக்கி காட்டினோம். மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக், அதன் மூலமாக உம்முடைய இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக என்று அல்லாஹ் தஆலா நாம் உறுதிப்படுத்துவதற்காக. இந்த செய்திகளை எல்லாம், இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரலாறுகளை கேட்கும் பொழுது அவருடைய மனம் உறுதி அடையும். நாம் மட்டும் சிரமப்படவில்லை, நமக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் இப்படித்தான் சிரமப்பட்டு இருக்கின்றார்கள். நம்மை மட்டும் இந்த எதிரிகள் துன்புறுத்தவில்லை, இதற்கு முன்னால் உள்ள நபிமார்களும் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று எண்ணி உம்முடைய இதயத்தை நாம் பலப்படுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு செய்தியையும் நாம் அறிவித்தோம், சொல்லி காட்டினோம். وَجَاءَكَ فِي هَذِهِ الْحَقُّ وَمَوْعِظَةٌ وَذِكْرَى لِلْمُؤْمِنِينَ. இதிலே உமக்கு வந்துவிட்டது, இதிலே உமக்கு வந்துள்ளது. இதிலே என்று சொன்னால் எதிலே? இந்த சூரத்து ஹூத் என்ற இந்த அத்தியாயத்திலே என்று சொல்லுகின்றார்கள் சிலருடைய கருத்து. சூரத்து ஹூத் என்ற இந்த அத்தியாயத்திலே, அல்லது சூரத்து ஹூத் என்ற இந்த அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட நபிமார்களுடைய செய்திகளிலே, அதே மாதிரி சொர்க்கம் நரகம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட செய்திகளிலே உமக்கு வந்துள்ளது அல் ஹக்,
உண்மை சத்தியம் உம்மிடத்தில் வந்துள்ளது. ஓ மௌஇலத்துன், ஒரு உபதேசமும் வந்துள்ளது. வஸிக்ரா, சிந்திக்கக்கூடிய சிந்தனையும் உம்மிடத்தில் வந்துள்ளது. யாருக்கு? லில் முஃமினீன், மூமீன்களுக்கு. மூமீன்களுக்கு சத்தியமும் உபதேசமும் சிந்திப்பும் உம்மிடத்தில் வந்துள்ளது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த சூரத்திலே, இந்த சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்தை சிந்திக்கும் பொழுது பல்வேறு விதமான படிப்பினைகள் இதன் மூலமாக மனிதர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் குறிப்பாக 3 அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஒன்று ஹக், சத்தியம். சத்தியமான வழி எது என்பதை அல்லாஹ் தஆலா பல சம்பவங்களின் மூலமாக இந்த சூரத்திலே, இந்த அத்தியாயத்திலே தெரியப்படுத்தி இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா ஒருவன் தான், அவனை தவிர வணங்குவதற்குரியவன் வேறு யாரும் கிடையாது. நபிமார்கள் என்பவர்கள் உண்மையானவர்கள். அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய செய்தியை கொண்டு வந்து மக்களுக்கு தந்தார்கள் என்ற விவரங்கள் என்னென்ன சொல்லப்பட்டனவோ இந்த உண்மையான செய்திகள் இதிலே உம்மிடத்தில் வந்துள்ளது. உம்மிடத்தில் வந்துள்ளது என்று சொன்னால் உம்மிடத்தில் வந்து அது உலக மக்கள் அனைவருக்கும் அது பரவலாக ஆக்கப்பட்டுள்ளது என்பதாக பொருளாகும். ஓ மௌஇலத்துன், அதே மாதிரி நல்ல உபதேசமும் வந்துள்ளது. முன்னால் உள்ள சமுதாயத்தினால் அழிக்கப்பட்ட அந்த வரலாறுகளை தெரியும் பொழுது அதிலே பலவிதமான படிப்பினைகள், உபதேசங்கள் கேட்கக்கூடியவர்களுக்கு, சிந்தனையுடன் கேட்கக்கூடியவர்களுக்கு உண்டு. அதுவும் இதிலே வந்திருக்கின்றது. பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டால், ஒரு வரலாறு சொல்லப்படும் பொழுது அதிலிருந்து என்னென்ன எடுத்துக்கொள்ளப்படுமோ, என்னென்ன தெரியப்படுத்தப்படுகின்றதோ அவை அனைத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை முதல்ல ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவது நல்ல சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு வெறுமனே அறிவு என்பது இருந்தால் மட்டும் போதாது. நல்ல அறிவுள்ளவர் என்பதாக சிலர் இருக்கலாம். ஆனால் அந்த அறிவு தவறான வழியிலே பயன்படுத்தப்படக்கூடியதாக ஆகிவிடக் கூடாது. அப்படி சில பேர் இருக்கின்றார்கள். நல்ல அறிவுள்ளவர்கள் தங்களுடைய அறிவை தவறான வழியிலே பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதனால்தான் அகல், அறிவு இருக்க வேண்டும். அந்த அகல் சலீமாக இருக்க வேண்டும், சுத்தமானதாக இருக்க வேண்டும், கலப்பற்றதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி உள்ள விஷயங்களை கிரகிக்கக்கூடிய அறிவாக இருக்க வேண்டும். கல்பு இருக்க வேண்டும், இதயம் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் இதயம் இருக்கின்றது. ஆனால் அந்த இதயம் சலீமான இதயமாக இருக்க வேண்டும். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் வெற்றி பெறக்கூடிய மனிதர்கள் அந்த நாளிலே யார் என்று சொன்னால், யார் சுகமான கல்புடன், சுத்தமான கல்புடன், இதயத்துடன் அல்லாஹ்விடத்தில் வருகின்றார்களோ அவர்கள்தாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதனால சுத்தமான அறிவு, தூய்மையான அறிவு, கலப்பற்ற அறிவு, சிந்தனைக்குரிய அறிவு இருக்க வேண்டும். அதான் அந்த அறிவு இருந்தால் அதிலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்களிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய தன்மையை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படும். அதே மாதிரி சிந்தித்து பார்த்து செயல்படக்கூடிய தன்மை. முன்னால் உள்ள வரலாறுகளை சிந்தித்து பார்த்து அதன் மூலமாக என்னென்ன நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல உபதேசம், நல்ல அறிவு. இதெல்லாம் யாருக்கு? லில் முஃமினீன், மூமின்களுக்கு தான். ஈமான் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த விதமான பலனும் எதுவும் தராது. ஈமான் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் சத்தியமும் உபதேசமும் உண்மையான அறிவும் உம்மிடத்தில் வந்துள்ளது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஆக சொல்லப்பட்ட இந்த சூரத்து ஹூத் என்பது பலவிதமான படிப்பினையை கொண்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக இந்த 3 விஷயங்கள் கிரகிக்கத்தக்கதாக அமைந்திருக்கின்றது. அதனை கண்டு செயல்படக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். وَقُلْ لِلَّذِينَ لَا يُؤْمِنُونَ اعْمَلُوا عَلَى مَكَانَتِكُمْ إِنَّا عَامِلُونَ. நபியே, நீங்கள் சொல்லிவிடுங்கள், யார் ஈமான் கொள்ளவில்லையோ, நீங்கள் சொல்லுவதை கேட்டு, உபதேசத்தை கேட்டு, குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு ஈமான் கொள்ளவில்லையோ அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் சொல்லிவிடுங்கள், யஅமலு அலா மகானத்திக்கும், உங்களுடைய போங்கிலே நீங்கள் செயல்படுங்கள். நீங்க எப்படி போகிறீங்களோ அந்த போங்கில அதே மாதிரி நீங்கள் செயல்பட்டு கொண்டிருங்கள். இன்னா ஆமிலூன், நிச்சயமாக நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி அறிவித்தானோ அப்படி செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம்
என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுமாறு சொல்லி காட்டுகின்றான். நீங்க மக்களுக்கு இப்படி சொல்லிவிட வேண்டும். உங்க வேலையை நீங்க செய்யுங்க உங்க வழியில, எங்க வழியில எங்க வேலையை நாங்க செய்யறோம் என்று சொல்வதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இது எச்சரிக்கை. நீ செய்து கொண்டே இருங்கள், கடைசி முடிவு உங்களுக்கு நஷ்டமாக ஆகும், கடைசி முடிவு அழிவுக்குரிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அதை எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லி காட்டுகிறார். அலா மகானத்திக்கும், உங்களுடைய போங்கிலேயே நீங்கள் அமல் செய்து கொண்டிருங்கள். நீங்க எப்படி போறீங்களோ ஷிர்க் வைத்து இணை வைத்து அல்லாஹுக்கு ரசூலுக்கு தொந்தரவு கொடுத்து மூமின்களை சிரமப்படுத்தி நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல்களின் மீது நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருங்கள். எங்களுக்கு என்ன அமல் சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அந்த அமலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவது அவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைந்திருக்கின்றது, பயம் காட்டுவதற்காக வேண்டி. அதே மாதிரி அடுத்த வாசகம், வன் தவிரோ, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், இன்னா முன் தவிரோ, நிச்சயமாக நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய தண்டனையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் சொன்னதை கேட்காவிட்டால், நாங்கள் சொன்னதை கேட்பதின் காரணமாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிசுகளை கொடுப்பான், ஜன்னத்தை சொர்க்கத்தை கொடுப்பான். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அல்லது வன்தளிரோ, உங்களுக்குடைய அந்த தண்டனை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், அந்த தண்டனை வருவதை அல்லது வந்து நீங்கள் அழிக்கப்படுவதை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டோம். இன்னா முன்ததிரும், நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இதுவும் அந்த குஃபார்களுக்கு எச்சரிக்கையாக, மூமின்களுக்கு ஆதரவாக, மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பயத்தை ஊட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து அல்லாஹ் தஆலா வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ இலைஹி யுர்ஜாஉல் அம்ரு குல்லுஹு, தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா விளக்குகின்றான். வானங்களில் மறைந்திருக்கக்கூடியவையும் பூமியிலே மறைந்திருக்கக்கூடியவையும் அல்லாஹுக்கே சொந்தமானவை. இலைஹி யுர்ஜாஉல் அம்ரு குல்லுஹு, அவன் பக்கம்தான் காரியங்கள் அனைத்தும் மீட்கப்படும், எல்லா காரியங்களும் அவன் பக்கம்தான் போய் சேரும் என்ற இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இரண்டு விஷயங்களை தெரியப்படுத்துகின்றான். ஒன்று, எல்லா உலக வானங்கள் பூமி, அதாவது மாசிவல்ல அல்லாஹ்வை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் மறைந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இது நிறைய கைபுஸ், அதாவது மறைவான விஷயத்தை, இல்முல் கைப், மறைவான விஷயத்தை அறிதல் என்பதில் நிறைய விளக்கங்கள் பல தடவை சொல்லப்பட்டு இருக்கின்றது. வானங்களில் பூமியிலே மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்று சொல்லும்போது, மறைவான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்குத்தான் உண்டு என்பதையும், வானங்கள் பூமி அனைத்திலும் இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தெரிந்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய அறிவு எவ்வளவு பெரிய விசாலமானது என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அந்த அறிவுக்கு இணையான ஈடாக எதையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற அறிவு பெற்றவனாக அல்லாஹ் இருக்கின்றான். ஏன்னா வானங்கள் என்பது மிக பிரம்மாண்டமானவை, மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட தொலைவை கொண்டது. ஏராளமான ஆயிரக்கணக்கான கோளங்களை, உலகங்களை உள்ளடக்கியது இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம். இவை அனைத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுடைய அறிவு அவனிடத்தில் இருக்கின்ற சொன்னால் அவனுடைய அறிவு எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு பெரியது என்பதை விளங்குவதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இன்னொன்று, சக்தி அனைத்தும் அவனுக்குத்தான் சொந்தம், யாரும் அவனை மீறி எந்த செயலையும் செய்துவிட முடியாது. ஏன்னா கடைசியில எல்லா பொருளும் அங்கதான் போய் சேரணும், அவனிடத்தில் தான். ஏன்னா எல்லா பொருளும் அவனிடத்திலிருந்து தான் வந்தது. எந்த இடத்திலிருந்து ஒரு பொருள் புறப்பட்டு வந்ததோ அந்த இடத்திற்கே திரும்ப போய் சேருவது நியதியாகும், உலகத்தினுடைய நியதி. குல்லு ஷைஇன் யர்ஜிஉ இலா அஸ்லிஹி என்பதாக சொல்லுவார்கள். ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அசலின் பக்கம் போய் சேர்ந்து விடும். நான் நிறைய சொல்லியிருக்கிறோம். நம்முடைய உடல் மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய 5 பொருள்களால் படைக்கப்பட்டவை. அதற்குள்ளே அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தான ரூஹை அமைத்து வைத்திருக்கின்றான், உயிரை கொடுத்திருக்கின்றான். இந்த உயிர் குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் இந்த 5 பூதங்களால் படைக்கப்பட்ட இந்த உடலுக்குள்ளே குடிகொண்டிருக்கும். பிறகு அது வெளியேறிவிடும். ஒரு காலம் வந்தவுடனே உயிர் வெளியே போய்விட்டால் இந்த உடல் திரும்ப எதனால் படைக்கப்பட்டதோ அதன் பக்கமே போய் சேர்ந்து விடும். இல்லையா? கபர்ல அடைக்கிறாங்க நம்மள,
என்னுடைய உடலை கபரில் அடக்கிடுறாங்க. ஒரு சில நாள்கள்லயே அது ஊதி வெடிச்சு எல்லாம் அழுகி போய் எல்லாம் தனித்தனியா தூள் தூளா ஆயிடும். என்ன ஆகும்? இருக்கக்கூடிய இந்த சதை, எலும்பு, நரம்பு, இன்னுமில்ல எத்தனை ஆயிரக்கணக்கான பொருள்கள் இருக்கணும், பூராவும் மண்ணோடு மண்ணாக மக்கிவிடும். உடல்ல நீர் இருக்கின்றது, நீர் நீரோடு சேர்ந்து விடும். காற்று இருக்கின்றது, காற்றோடு சேர்ந்து விடும், கலந்து விடும். மண் இருக்கின்றது, அது மண்ணோடு கலந்து விடும் இல்லையா? பிறகு ஆகாயம், வெளி, வெற்று வெளி, வெட்ட வெளி என்பதாக சொல்லுவோம். ஆகாயம் என்பது வெறும் வெளி, அந்த தோற்றமும் அதிலே இருக்கின்றது, அதுவும் அதனோடு சேர்ந்து விடும். ஆக எந்த அசல் மூலமாக படைக்கப்பட்டார்களோ மனிதர்கள், அதன் பக்கமே திரும்ப போய் சேரக்கூடிய சூழ்நிலை கபருடைய அந்த உலகத்திலே நடைபெறுகின்றது. ஆனால் பாக்கியாக மீதியாக இருப்பது அவனுடைய உயிர் மட்டும். அந்த உயிரை கொண்டு இந்த உடலுக்கு வேறொரு வடிவத்தை அல்லாஹ்தாலா கொடுத்து, அடுத்து கியாமத் நாள், ஜட்ஜ்மெண்டுடைய நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ்தாலா ஒரு இடத்திலே தங்க வைத்திருக்கின்றான். அந்த உயிரை வேறொரு அஷ்பாஹ், அதனுடைய உருவத்தின் மூலமாக, வேறொரு உருவத்தின் மூலமாக அதனை எப்படி விரும்புகின்றானோ அப்படி. சுஹதாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் அல்லவா, பச்சை நிறத்திலே ஒரு பறவை, ரொம்ப அழகா இருக்கும் அந்த பறவை. அந்த பறவைக்குள்ளே அவர்களுடைய ரூஹ் இருக்கும். அது எங்கு வேண்டுமானாலும் பறந்து திரியும், தன்னுடைய இஷ்டம் போல பறந்து திரியும். மிக விசாலமான, மனிதர்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விசாலத்தை கொண்ட ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்திலே பறந்து திரிந்து கொண்டிருக்கும். அந்த பறவைகள் எல்லாம் பறந்து தெரிந்து கொண்டிருக்கும் என்பதாக சொல்லுகின்றார். அவர்களுடைய ரூஹ் பச்சை நிற பறவையினுடைய உடலுக்குள்ளே வைக்கப்பட்டு அது இனிமையாக இருக்கும். சரி, நல்லவர்களுக்கு நல்ல நிலை, கெட்டவர்களுக்கு கெட்ட நிலை ஏற்படும். ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அசலுடன் போய் சேர்ந்து விடும் என்பது இங்கே அல்லாஹ்தாலா தன்னுடைய குதிரத்தை விளக்குகின்றான். அல்லாஹ்தாலா எவ்வளவு ஆற்றல் பெற்றவன் என்று சொன்னால், எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு மனிதனை பல பொருள்களுடைய கலவையாக படைத்து இந்த உலகத்திலே கொஞ்ச நாள் வாழ வைத்து, இப்படி வாழ்வதற்கு தேவையாக தன்னுடைய ரூஹை அவனுக்குள்ளே ஊதி, பிறகு அந்த மனிதனுக்கு சில கட்டளைகளை கொடுத்து, இதை செய்கின்றானா இல்லையா என்பதை சோதனை செய்து, அதற்கு பின்னால் அவனுக்கு தவணை முடிந்தவுடனே அவனை இறக்கச் செய்து, மரணிக்க செய்து, திரும்பவும் அந்த இடத்திற்கே கொண்டு போய் சேர்த்து விடுகின்றான். இலைஹி யுர்ஜாஉல் அம்ரு குல்லு. மனிதன் மட்டுமல்ல, எல்லா பொருள்களும் அப்படித்தான். ஒரு எறும்பு ஊர்ந்து செல்லுகின்றது, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த எறும்பை நசுக்கி விடுகின்றோம், அது மடிந்து விடுகின்றது. முதல்ல ஊர்ந்து போயிட்டு இருந்துச்சு, அதுக்கு உயிர் இருந்துச்சு, அதை நசுக்குனா அதுக்கு உயிர் போயிடுச்சு. அந்த உயிர் எங்க போகுது தெரியாது, அல்லாஹ்தாலா இடத்துல போய் சேருகின்றது அந்த உயிர். பிறகு அந்த எறும்புக்கு ஒரு உடல் இருக்கின்றது, அந்த உடல் எங்க போச்சு? அந்த உடல் இந்த மண்ணோடு மண்ணாக சேர்ந்து விட்டது. அதனுடைய உஜூத், அதனுடைய உருவமே இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. உருவமே இல்லை. நசுக்கி விட்ட அந்த எறும்பை கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்க, எங்க இருக்கிறது, ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்குமா? கொஞ்சம் பெரிய பொருளா இருந்தா ஏதாவது அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம். சின்ன எறும்பு, தவிடு போல இருக்க சின்ன சின்ன எறும்புகள் பார்க்கிறோம், அதை நசுக்குனா அது நம்மளுடைய நகத்துக்குள்ளேயே நுழைஞ்சிடுது. அந்த எறும்புகளுடைய உடல் என்ன ஆச்சு? இது பூரா அல்லாஹ்தாலா இடத்துலதான் போய் சேரும். இலைஹி யுர்ஜாஉல் அம்ரு குல்லுஹு. எல்லா விஷயமும் அவனிடத்தில் தான் போய் சேருகின்றது. இது அல்லாஹ்தாலாவுடைய குதிரத்தை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதால். சரி, எல்லா பொருளும் அவனிடத்தில் போய் சேருகின்றன என்பது எங்கே நடைபெறுகின்றது என்று சொன்னால், அது கியாமத்தினால்தான் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். எல்லா போகும், அது போய் திரும்ப அந்த உருவங்கள் எல்லாம், அந்த உயிர்கள் எல்லாம் திரும்ப கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய நாள் நேரம் கியாமத்தினால் மஹ்ஷர் மைதான். அந்த நேரத்தில் தான் பார்த்துக்கலாம், எல்லா மஹ்லூகாத்துகளும் அங்கே வந்து சேர்ந்து விடும். இது அல்லாஹ்தாலாவுடைய ஆற்றலை, குதிரத்தை சொல்ல காட்டக்கூடியது. லில்லாஹி கைபுஸ் ஸமாவாத்தி வல் அர்து என்ற வாசகம் அல்லாஹ்வுடைய இல்மை சொல்லி காட்டுகின்றது. இலைஹி யுர்ஜாஉல் அம்ரு குல்லுஹு என்பது அல்லாஹ்வுடைய குதிரத்தை சொல்லி காட்டுகின்றது. இவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்ற அல்லாஹ்தாலா என்று அல்லாஹ்தாலா தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்றான் அந்த குஃபார்களுக்கு, மக்காவாசிகளுக்கு. இவ்வளையும் தெரிந்தும் கூட அவர்கள் ஈமான் கொள்ள தயாராக இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க கேட்கிற நபியே, நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஅபுதுஹு, அவனையே வணங்குங்கள். வதவக்கல் அலைஹி, அவன் மீது தவக்குல் வையுங்கள், நம்பிக்கை வையுங்கள். வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், உம்முடைய ரப்பு அவர் நீங்கள் செய்கின்றவற்றை விட்டும் பாராமுகமானவனாக, மறதியாளனாக, தெரியாதவனாக அவன் இல்லை. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அப்படிங்கிறது அவன் தெரியாதவனா இல்லை, அதை விட்டும் பாராமுகமானவனாக,
எனக்கு தெரியாம நீ செஞ்சிட்ட அப்படின்லாம் அல்லாஹ் தாலா இடத்துல கிடையாது. எந்த செயல் யார் செய்தாலும் சரி அல்லாஹ் தாலாவுக்கு தெரியும். வமா ரப்புக, உம்முடைய ரப்பு இல்லை, பிகாஃபிலின், பாராமுகமானவனாக இல்லை, அலட்சியமானவனாக இல்லை, மறதியாளனாக இல்லை, அம்மா தஅமலூன், நீங்கள் செய்கின்றவற்றை விட்டும் மறதியாளனாக, பாராமுகமானவனாக, அலட்சியமானவனாக இல்லை. அல்லாஹ் தஆலா எல்லாம் தெரிந்திருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றான். இந்த கடைசி ஆயத்தில் 2 விஷயங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஒன்று இபாதத், இன்னொன்று தவக்குல். சொல்லப்பட்ட சூரத்துல் ஹூத் ரொம்ப அற்புதமான ஒரு சூரா. மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்கு தேவையான பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதில். அதனால்தான் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது சூரத்துல் ஹூத். என்னை நரைக்க வைத்து விட்டது ஷையபத்னி ஹூத் வஅஹவாத்துஹா என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் ஹூதும் அதுபோன்றுள்ள வேறு சில சூறாக்களும் எனக்கு நரையை உண்டாக்கிவிட்டன, அந்த பயத்தின் காரணமாக எனக்கு நரைத்து விட்டது என்பதாக சொன்னார்கள். விளக்கம் முன்னால் சொல்லப்பட்டது. அதனால சூரத்துல் ஹூத் என்பது அடிக்கடி ஓத வேண்டும், அதனுடைய கருத்துக்களை தெரிய வேண்டும், அதனுடைய விளக்கங்களை புரிய வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை இந்த 2 வாசகம் வ தவக்கல் அலைஹி என்ற இந்த வாசகம் தெரியப்படுத்துகின்றது. அதனால்தான் சொன்னார்கள், உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், சூரத்துல் ஹூத் என்ற இந்த அத்தியாயத்தை 123 ஆயத்துக்களை கொண்ட இந்த சூறாவை எவர் ஒருவர் தினந்தோறும் இதை ஓதி வருவாரேயானால் அவருக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்படுத்தியவர்கள் எவ்வளவு பேர் இருந்தார்களோ அந்த மனிதர்கள், அதே மாதிரி ஹூத், சாலிஹ், ஷுஐப், லூத், இப்ராஹிம், மூசா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த நபிமார்களுக்கெல்லாம், நபிமார்களை கொண்டெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ, இந்த நபிமார்களை யார் மறுத்தார்களோ அவர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் வழங்கப்படும் என்பதாக ஒரு அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை ஓதக்கூடியவருக்கு நன்மை கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். எவ்வளவு நன்மை? இந்த நபிமார்களை எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ, நபிமார்களை மறுத்தவர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ அவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு என்பதாக ஒரு அறிவிப்பு சொல்லப்பட்டு இருக்கின்றது. கியாமத் நாளில் அந்த மனிதர் நல்ல நற்பாக்கியவான்களுடன் எழுப்பப்படுவார், நற்பாக்கியவான்களுடைய கூட்டத்திலே அவர் இருப்பார் என்பதாகவும் முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது பல்வேறு விதமான படிப்பினைகளை தரக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, இங்கே 2 விஷயங்கள். ஒன்று, வணங்க வேண்டும். ஃபஅபுதுஹு, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவீராக, அவனை வணங்குவீராக என்று சொன்னால் இபாதத், வணக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது வணக்க இபாதத் என்பதிலே முதல் நிலை தொழுகைக்கு. நம்ம சாதாரணமாக வணக்கம் சொன்னால் தொழுகை மட்டும் நினைக்கிறோம். அசல்ல தொழுகை தான். எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையாக அசலாக இருக்கக்கூடியது தொழுகை தான். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி என்பதாக சொல்லுவோம். பிறகு மற்ற விஷயங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் அதுவும் இபாதத் என்று சொன்னால் இந்த தொழுகையை போன்றுள்ள இபாதத் அல்ல. இபாதத் அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் என்ற நிலை ஏற்படுமே தவிர தொழுகையை போன்று ஆகிவிடாது. ஏன்னா சில மனிதர்கள், அதாவது சில கூட்டத்தினர், தவறான கொள்கை உள்ள சில கூட்டத்தினர் இப்படியும் சொல்லி காட்டுவார்கள். அதாவது தொழுகை மட்டும் இபாதத் அல்ல, சம்பாதிப்பதும், ஹலாலான பொருளை சம்பாதிப்பதும் இபாதத்து தான். அதனால இதை மட்டுமே இபாதத் என்று சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து இருக்காதீர்கள் என்பதாக சொல்லக்கூடியவர். அது மிகப்பெரிய தவறான கருத்து. மார்க்கத்திலே, தீனுடைய விஷயத்திலே இபாதாத் என்று ஒரு வகை உண்டு, முஆமலாத் என்று இன்னொரு வகை உண்டு, முஆஷராத் என்பதாக இன்னொரு பகுதி உண்டு, அஹ்லாக் என்பதாக இன்னொரு பகுதி உண்டு. இந்த 4ம் சேர்ந்ததுதான் இஸ்லாம், தீன் என்பதாக சொல்லப்படும். இந்த 4 அம்சங்கள் தனித்தனியானவை. முஆமலாத் இபாதத்தை போன்றாகாது, முஆஷராத் முஆமலாத்தை போன்றாகாது, முஆமலாத் அஹ்லாக்கை போன்றாகாது. 4 அம்சங்களும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் தீன் என்பதாக சொல்லப்படும். அதனால சில பேர் சொல்லுவதை போன்று தொழுகையும், அதாவது வியாபாரமும் இபாதத்து தான். எனவே வியாபாரத்தை சரியாக செய்தால் அதுவே போதுமானது, தொழ வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. தேவைப்பட்டால் தொழுது கொள்ளலாம், இல்லாவிட்டால் விட்டு விடலாம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதனால இங்கே அல்லாஹ் தஆலா இத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொண்டு வந்து கடைசி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபஅபுதுஹு,
அவனை வணங்குவீராக. இங்க பாருங்க, மற்ற மனிதர்களுக்கு சொல்லி இருந்தால் அது கொஞ்சம் அழுத்தம் குறைவாக இருக்கும். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபஅபுதுஹு, நபியே அவனையே நீர் வணங்குவீராக. ரசூலுல்லாஹ் வணங்காமலா இருப்பாங்க? வணங்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவது என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த கட்டளை என்று சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் எப்படி வணங்க வேண்டும், எப்படி இபாதத் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகின்றான். வதவக்கல் அலைஹி, அவன் மீது நீ நம்பிக்கை வைப்பீராக. இதுவும் அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதாவது முதல் வாசம் இபாதத், அது உடலை சேர்ந்தது, உடல் சம்பந்தப்பட்ட இபாதத், வணக்க வழிபாடுகள். வதவக்கல் அலைஹி அப்படின்னு சொன்னா அது கல்பு சம்பந்தப்பட்ட இபாதத், வணக்கம். தவக்குல் என்ற அந்த நம்பிக்கை கல்பின் மூலமாக மனிதனுக்கு ஏற்பட வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இபாதத் இருக்க வேண்டும். வெறுமனே இபாதத் செய்கின்றார், தவக்குல் என்பது அவரிடத்திலே இல்லை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை என்பது அவரிடத்திலே இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் நம்பிக்கை, தவக்குல் அப்படி நம்பிக்கைனா ஈமானுக்கும் நம்பிக்கைன்னு அர்த்தம் சொல்லுவோம், தவக்குலுக்கும் நம்பிக்கைன்னு அர்த்தம் சொல்லுவோம் தமிழ்ல. ஆனா தவக்குலுக்கு கருத்து என்னன்னு கேட்டா, அவன் மீதே பொறுப்பை சாட்டி விடுவது, எல்லாமே அவன்தான், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது, என்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் கிடையாது, அவன்தான் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது முன்னால் உள்ள உலமாக்கள் சொல்லுவார்கள் பாரஞ்சாட்டுதல் அப்படின்னு சொல்லுவார். அவன் மீதே அந்த பாரத்தை, உங்க மேலே அந்த பாரத்தை போட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்களே தமிழ் நம்ம சொல்றோம், அது மாதிரி உங்க மேலே அவன் மேலேயே அந்த பாரத்தை பாரஞ்சாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தவக்குல் என்பது. இந்த நிலை ஒரு மூமினான மனிதனிடத்தில் ஏற்பட்டு விட்டால் உலகத்தில் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் மனிதன், யாரை பற்றியும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. அதனால தவக்குல் சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். மனிதர்கள் பொதுவாக நாம் உலகத்திலே உணவுக்காக வேண்டி பாடுபடுகின்றோம். சம்பாதிப்பது என்பது நம்முடைய உணவு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அசல்ல உணவு தான். அதற்கு அடுத்தது உடை, இருப்பிடம் என்றெல்லாம் இருக்கின்றது. இதை சம்பாதிப்பதற்காக நாம் தேடி உழைக்கின்றோம், பலவிதமான வேலைகளை செய்கின்றோம். இதுல அல்லாஹுடைய நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா மிக எளிதாக அந்த உணவுகளை நமக்கு தந்து விடுகின்றான், நமக்கு தேவைப்பட்டதை அல்லாஹ் தஆலா வழங்கி விடுகின்றான் என்று பல ஹதீசுகள் முன்னாலே அறிவிக்கப்பட்டு இருக்கின்றன, சொல்லப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள், இன்னர் ரிஸ்க லயத்லுபுல் அப்த கமா யத்லுபுஹு அஜலுஹு. உணவு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிஸ்க், அது ஒரு அடியானை மனிதனை தேடிக்கொண்டு இருக்கின்றது, அவனுடைய தவணை அவனை தேடுவதை போன்று. மனிதனுடைய தவணை காலம், அதாவது மௌத், மனிதனை மௌத்து தேடுவதை போன்று ரிஸ்க்கும் தேடிக்கொண்டு இருக்கின்றது. மௌத் மனிதனை தேடிக்கொண்டே இருக்கின்றது, எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது நேரம் முடியும் இவனை எடுத்து செல்லலாம் என்று மரணம் தேடிக்கொண்டு இருக்கின்றது. அதே போன்றுதான் மரணத்தை விட்டு மனிதன் தப்ப முடியாது. அதே மாதிரி எனக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிஸ்கை விட்டு நான் தப்ப முடியாது. ஏன் ரிஸ்கை வேற யாரும் எடுத்துட்டு போக முடியாது, எந்த சக்தியும் கொண்டு போக முடியாது, எந்த மனிதரும் கொண்டு போக முடியாது. இதை இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகின்றான், மா யஃப்தஹில்லாஹு மிர் ரிஸ்கின் ஃபலா மும்சிக லஹு. அல்லாஹ் தஆலா திறந்து விட்ட ரிஸ்கை, அந்த ரிஸ்க் என்ற வாசலுக்கு ஒப்பாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் திறந்து விட்ட ரிஸ்கை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. வமா யும்சிக் ஃபலா முர்சில லஹு. அவன் தடுத்து விட்டால் அதை கொடுப்பவர்கள் யாரும் கிடையாது. துஆ அடிக்கடி துஆவும் சொல்லி இருக்கிறோம், அந்த துஆவை அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டே வர வேண்டும். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ கொடுத்ததை தடுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது, நீ தடுத்ததை கொடுப்பவர் யாரும் கிடையாது என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வலா ராத்த லிமா கலைத என்ற ஒரு வாசகம் ஹதீஸிலே வந்திருக்கின்றது. நீ எதை விதித்தாயோ அதை தடை செய்யக்கூடியவன், தடுக்கக்கூடியவன் யாரும் கிடையாது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால அல்லாஹ் தஆலா எந்த ரிஸ்கை நமக்கு வழங்கி இருக்கின்றானோ அது நமக்கு தானாக வந்து சேரும். நம்பிக்கை மட்டும் அல்லாஹ் மீது, அந்த பாரம் சாட்டுதல் அல்லாஹ் மீது முழுமையாக இருக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. அல்லாஹ்வின் மீது நீங்கள் பரிபூர்ணமான நம்பிக்கை வைத்திருப்பீர்களேயானால், பரிபூர்ணமான தவக்குல் வைத்திருப்பீர்களேயானால்,
லரஸககும் கமா யுர்ஸகுத் தைரு, பறவைகள் உணவளிக்கப்படுவதை போன்று நீங்கள் உணவளிக்கப்படுவீர்கள். பறவைகளுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி உணவளிக்கிறானோ அதுபோல பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கிறான்? தகுது ஹிமாசா, அது காலையிலே வெறும் காலி வயிற்றுடன் வெளியே பறந்து செல்லுகின்றது. தருஹு பிதானா, மாலை நேரத்திலே அது வயிறு நிரம்பியவையாக திரும்பி வருகின்றன என்று சொல்லுகின்றார்கள். காலையில கூட்டில இருந்து வெளியே போகும்போது வயிறு காலியா இருக்கிறதுக்கு, பசி, சரியான பசியோட வெளியே போகுது. கடையில போய் வேலை செய்தாது, ஏதாச்சும் வியாபாரம் செய்தா, பிசினஸ் பண்ணுதா, விவசாயம் செய்தா, எதுவுமே செய்யறதில்லை. ஆனா போய் பறந்து தெரிந்து கடைசியில் ராத்திரி கூட்டுக்கு வரும் பொழுது அது வயிறு நிரம்பியதாக வருகின்றது. அப்படி வயிறு நிரம்பியதாக மட்டுமல்ல, கூட்டுல குஞ்சு இருந்துச்சுன்னா குஞ்சுக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வருது இல்லையா? பாக்குறோம் நம்ம. கொண்டு வந்து அதை ஊட்டி விட்டு அதை படுக்க போட்டு இதுவும் படுக்குது, தூங்குது கூட்டுல, பாக்குறோம். இது மாதிரி அல்லாஹ் தஆலா அவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு உணவு தருவான் என்று சொல்லுகிறார். மனிதனை நம்புவதை போன்று, மனிதர்களை நம்புவதை போன்று படைத்தவனை நம்பினால், படைப்புகளை நம்புவதை போன்று படைத்தவனை நம்பினால் மிக எளிதாக உணவு கிடைத்துவிடும். உணவு என்பது வெறும் சாப்பாடு மட்டுமல்ல, மனிதனுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைத்துவிடும். அதனால மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கிறதா அதனால யாரையும் நம்பக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை மனிதர்கள் மீது வைப்பது. ஆஜியார், உங்களை விட்டா வேற ஆளே கிடையாது, எனக்கு சாப்பாடே கிடையாது, எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, பாக்குறோம். இது அல்லாஹுக்கு எதிரான விஷயம், அல்லாஹுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு விஷயம். அதை சொல்லக்கூடாது. அவரிடத்தில் உதவி தேடுவது என்பதெல்லாம் தற்காலிகமான ஒரு நிலை, அது வேற விஷயம். ஆனா அதே நேரத்தில் நீங்க தான் எனக்கு தெய்வ மாதிரி, நீங்க தான் எனக்கு அல்லாஹ் மாதிரி என்று சொல்லுவது, சொன்னால் அது கடுமையான குற்றத்திற்குரியதாக ஆகிவிடும், குஃப்ரை உண்டாக்கக்கூடியதாக ஆகிவிடும். அதனாலதான் தௌராத் வேதத்திலே இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மல்ஊனுன் மன் சிகத்துஹு இன்சானுன் மிஸ்லுஹு. ஒரு மனிதன் சபிக்கப்பட்டவன், சாபத்திற்குரியவன். அவன் யார்? தன்னை போன்று மற்றொரு மனிதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றானே அந்த மனிதன் சாபத்திற்குரியவன். இவனை போலதான் இன்னொரு ஆளு, அவன்கிட்ட காசு இருக்கு, நம்மள்ட்ட காசு இல்ல, அவர் வசதியா இருக்கார், நம்மள்ட்ட வசதி இல்லை, ஆனா எல்லாம் போல மனிதர் தான் அவர். அதனால அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டுவிட்டு அந்த மனிதரின் மீது நம்பிக்கை வைப்பது சாபத்திற்குரியது என்பதாக குறிப்பிடுகிறார். தௌராத் வேதத்தில் இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பெரும்பாலான வாழ்க்கை நிலை சரிபட்டு வரக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். இப்போ இந்த ஜாதகம் பார்க்கறது, குறி பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, காலம் பார்க்கறது, அப்புறம் வீடு கட்டும் போது சாஸ்திரங்கள் பார்க்கறது, மனஜடி சாஸ்திரம் அதை பார்க்கறது, இதை பார்க்க, வியாபாரத்திலே மற்ற காரியங்களிலே, இதெல்லாம் அந்த தவக்குலுக்கு எதிரானவை. அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய பாரம் சாட்டுதல் சொன்னா அதற்கு நேர் எதிரான விஷயங்கள். இந்த பாரம் சாட்டு தவக்குள் சரியா வந்துட்டா அதெல்லாம் பூராமே அடிபட்டு போயிடும் எல்லாமே. வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. எவர் அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைத்திருக்கின்றாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் போதுமானவனாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ்வே போதும், அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்து விடுவான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்க வேண்டும். நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஒரு ஹதீஸிலே ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது, ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. ஒரு சஹாபி ரொம்ப ஏழையானவர், சாப்பிடுவதற்கும் கூட உணவு கிடையாது அவருக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு வருகின்றார். காலை நேரத்தில் வந்து பார்க்கிறாரு, வீட்டுல ஒண்ணுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு ஆச்சு இருக்கான்னு கேட்கிறாரு, ஒண்ணும் கிடையாது. வந்தாரு, வீட்டுல ஒரு பொருளும் இல்லை, சாப்பாடும் இல்லை. வறுமை நிலையை பார்த்து விட்டு திரும்பி அவர் போயிடுறார். போனவர் காட்டு பக்கம் போனார். அந்த காட்டுல போய் உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்விடத்துல கெஞ்சி துஆ கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய மனைவி, வீட்டில இருந்து அவருடைய மனைவி பார்த்தாங்க. கணவர் வந்தார், முகமெல்லாம் வாடி இருக்குது, பசி கடுமையாக இருக்கின்றது, கொடுப்பதற்கு உணவே இல்லை. என்ன பண்றது? அல்லாஹ் தான் எங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதாக நம்பிக்கை கொண்டு அந்த காலத்தில் மாவு அரைக்கிறதுக்காண்டி இந்த திருகை வச்சிருப்பாங்க. திருகை கல், 2 கல் இருக்கும், ஒரு கல் கீழே இருக்கும், ஒரு கல் மேல இருக்கும், அரைப்பாங்க இல்லையா? அந்த காலத்துல கல்லு கீழே இருக்கும், மேல இருக்கிற கல்ல அப்படி ஆட்டுவாங்க. மாவு அரைக்கிறதுக்கு மேல கல் ஆட்டுவாங்க. இப்பதான் மாறி போச்சு, மேல உள்ள கல் அப்படியே நிற்கும், கீழே மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு, சுத்திட்டு இருக்கு. இப்ப உள்ளது எங்க அஜித் சொல்லுவாங்க,
அந்த காலத்துல லைட்டு கீழே இருக்கும், விளக்கு கீழே இருக்கும், திரி இருக்கும், வெளிச்சம் மேல எரியும், அப்படி நேரம் மேல வரும். அதுல இருந்து நாங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்போம். இப்ப கேட்டா லைட் மேல போயிடுச்சு, மேல போன லைட்டு தலகையில தொங்குது. முதல்ல இப்படி கீழே இருந்துச்சு, இப்ப தலகையில தொங்குது. அந்த லைட் அந்த வெளிச்சம் கீழே, அந்த திரி மாதிரி உள்ளது கீழே தொங்கிட்டு இருக்குது. அப்படி இருந்தா தான் இப்ப வெளிச்சம் தெரியும். முன்ன உள்ள விளக்கெல்லாம் எரியறதுக்கு காத்து வேணும், காத்து இல்லாட்டி எரியாது. இப்போ உள்ள லைட்டுகள்லாம் காத்து இருந்தா எரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்ப் இருக்கே, சின்ன ஓட்டை போட்டு விடுங்க, அவ்வளவுதான், அதோட ஃபீஸா போச்சு அப்படின்னு. காத்து போச்சு, ஃபீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப அந்த மாதிரி ஒரு திருகை இருந்துச்சு அந்த வீட்டுல, அது தனித்தனியா இருந்துச்சு. அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, மாவு அரைக்கிற மாதிரி கீழே, அந்த மாவு அரைச்சா கீழே விழுகிறதுக்காண்டி ஒரு பெரிய சகன் வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய தாம்பாளம். அதை எடுத்து வச்சு அது மேல அந்த கல்லை வச்சு, அதுக்கு மேல அந்த அரைக்கக்கூடிய கல்லை தூக்கி வச்சுட்டாங்க. மாவெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அரிசியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கோதுமை எல்லாம் கிடையாது, சும்மா கல்லை தூக்கி வச்சாங்க. வச்சுட்டு அடுப்புக்கு போனாங்க. சில விறகுகளை கொண்டு போய் வச்சு நெருப்பு பத்த வச்சாங்க. வெறும் அடுப்பு எரியுது, கல்ல வச்சுட்டாங்க, நெருப்பு எரியுது. துவா செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா வந்தாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க, துவா செஞ்சாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அல்லாஹும்ம மர்சுக்னா அப்படின்னு மட்டும் கேட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. யா அல்லாஹ் எங்களுக்கு உணவு தருவாயாக அப்படின்னு மட்டும் கேட்டாங்க. சஹாபி பெண்மணி, நடந்த சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கேட்டாங்க. பாக்குறாங்க, அங்க அடுப்புல நெருப்பு எரிஞ்சிச்சு, ஒரு சட்டியும் வச்சுட்டாங்க, ரொட்டி சுடுற சட்டியும் வச்சுட்டாங்க. இங்க அந்த திருகை இருக்கு, அது தானா சுத்துது. சுத்தனா அதுல இருந்து மாவு கீழே அந்த சகன்ல விழுகுது. அந்த தாம்பாளத்துல விழுந்த மாவெல்லாம் ஒன்னா சேருது, அது குழைக்கப்படுது, அது ரொட்டியாக ஆகுது. அப்படியே சட்டிக்கு வருது, சட்டியில ரொட்டியாக ஆகுது. அந்த ரொட்டி எடுத்து வைக்கப்படுகின்றது. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பெண், ஒன்னும் செய்யல. எவ்வளவு பெரிய கராமத்து இது! சஹாபாக்களுக்கு இப்படி கராமத்துகள் நிறைய நடந்திருக்கு. அவர் போனவரை அங்க துவா செஞ்சார், காட்டுல உட்கார்ந்துட்டு. பிறகு சாயந்தரமாச்சு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தா ரொட்டி வாசனை அடிக்குது. நம்ம ஒண்ணுமே கொடுக்கலையே, எப்படி ரொட்டி வந்துச்சு, எப்படி சாப்பாடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சரியம். நான் போன பின்னால ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டாரு. ஏதாச்சும் நடந்துச்சுன்னா யாராவது ஏதாவது ஹதியா கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, ஆம், அதாவது நாம் மின் ரப்பினா, நம்முடைய ரப்பிடத்திலிருந்து ஹதியா வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ரப்பிடத்திலிருந்து ஹதியா வந்தது. அவர் பார்த்தாரு, அவரும் பார்க்கிறாரு, அந்த திருகை என்ன சுத்திக்கிட்டு தான் இருக்கு, மாவு விழுந்துகிட்டே இருக்குது, ரொட்டி சுடப்பட்டு கொண்டு இருக்கின்றது, ஃப்ரெஷ்ஷா எல்லாம் தயாராயிட்டே இருக்குது. இவர் பக்கத்துல போனாரு, அந்த திருகையை பார்த்தாரு, பார்த்துக்கிட்டே நின்றாரு, மாவு கீழே விழுகுது. உள்ள அரிசி கோதுமை ஏதாச்சும் கிடக்குதான்னு பாக்குறாரு, ஒன்னையும் காணோம். சரி, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். அந்த திருகையை அப்படி தூக்குனார்ல, நின்று போச்சு, அவ்வளவுதான். ரொட்டி நின்று போச்சு, அடுப்பும் காலியா போச்சு, எல்லாம் ரொட்டி இருக்குது, சாப்பிட்டாங்க, அப்புறம் படுத்துட்டாங்க. அதுக்கு ராத்திரி காலையில் எந்திரிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் இந்த நிகழ்ச்சியை அவர் சொன்னார். அந்த சஹாபி சொன்னார், ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது என்ன சொல்லப்படுகிறது, இந்த தவக்குலுடைய பாடத்தில் இது எழுதப்படுகின்றது. அல்லாஹின் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை, பாரம் சாட்டுதல் என்பது எவ்வளவு இருந்தால், எவ்வளவு உறுதி இருந்தால் அல்லாஹ் தஆலா இந்த முறையில் அவர்களுக்கு உணவு வழங்கி இருக்க முடியும். ஈமான் எப்படி இருக்க வேண்டும், தவக்குல் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய இபாதத் எப்படி இருக்க வேண்டும் பாருங்க. அந்த நம்பிக்கை, அந்த பெண்மணி, சஹாபி பெண்மணி, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நம்பிக்கை பாருங்க இன்னும் அதிகமா இருந்திருக்குது, தவக்குல் அவர்களுக்கு அதிகமா இருந்திருக்குது. கல்ல மேல கல்ல தூக்கி வச்சாங்க, திருகையை எடுத்து வச்சாங்க, அடுப்புல நெருப்பு கொளுத்துறாங்க, வெறும் சட்டியை வச்சாங்க. நம்ம யாராவது வைப்போமா அப்படி? எவ்வளவுதான் தவக்குள் இருந்தாலும் என்ன ஆச்சரித்து, இவ்வளவு தவக்குள்னு சொன்னா ஏதாச்சும் வீட்டுல இருந்தா சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சட்டிலேயே இல்ல, ஆப்பையில எப்படி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆனா இங்க பாருங்க, சட்டியில இல்ல, ஆப்பையில வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த தவக்குலின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா இன்னஹு லவ் லம் யர்ஃபஉஹா லம் தஸல் ததூரு இலா யௌமில் கியாமஹ். விளங்கிக் கொள்ளுங்கள், அந்த திருகையை மட்டும் நீ தூக்கி இருக்காவிட்டால் கியாமத் நாள் வரைக்கும் அது சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. அதுல இருந்து மாவு கொட்டிக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் எல்லாரும் அப்படின்னு சொன்னாங்க.
அவ்வளவு தவக்குல் நம்பிக்கை, பாரம் சாட்டுதல் என்பது சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதனால் தவக்குல் என்பது ஒரு மூமினான மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. 2 விஷயம் இங்கே குறிப்பிடப்பட்டது. கடைசியாக இபாதத், அல்லாஹுடைய வணக்கம், அவனை வணங்குதல், தொழுகை, நோன்பு போன்றவற்றை அந்த வணக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும். 2வது, அல்லாஹின் மீதே முழுமையான நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வெளித்தோற்றமான அந்த இபாதத்துகள் எப்படி இருக்கின்றன, அது ஒழுங்கா இருக்கா? மறைமுகமான கல்வி சம்பந்தப்பட்ட அந்த இபாதத், அந்த வணக்கம், தவக்குல் என்பது எப்படி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் நன்றாக தெரிந்து இருக்கின்றான். கொஞ்சம் கூட அவனுக்கு மறதிலாம் கிடையாது. அவன் அசந்து மறந்து பார்க்காம இருக்கிறான், தெரியாம இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன் என்ற வாசகத்தின் மூலமாக அதை தெரியப்படுத்துகிறார். கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யூதர்களிலே மிகப்பெரிய அறிஞர், தௌராத் வேதத்தை நன்றாக பாடமிட்டு வைத்திருந்தவர், தௌராத்துடைய சட்டங்களை எல்லாம் நன்றாக தெரிந்திருந்த கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஃபஅபுதுஹு என்ற இந்த வாசகம் இருக்கின்றது, இதுதான் தௌராத் வேதத்திலே கடைசியாக சொல்லப்பட்ட வசனம் என்பதாக. தௌராத்துல கடைசியாக இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல சொல்லியிருக்கிறோம் சூரத் மாயிதாவில் என்று நினைக்கின்றேன், குல் தஆலௌ அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் என்ற ஒரு ஆயத்து. அதுல ஒரு 10 விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். லஅல்லக்கும் தத்தகூன் என்பது வரைக்கும் 10 விஷயங்களை சொல்லுவான். அங்கே முன்னால விளக்கப்பட்டிருக்க சொல்லி இருக்கிறோம். அதாவது தௌராத்துடைய முதல் வாசகம் அது. குல் தஆலௌ அத்லு மா ஹர்ரம அலைக்கும் ரப்புக்கும் என்ற அந்த ஆயத்து முதல் ஆயத்து தௌராத்திலே, அதாவது அந்த வேதத்திலே, அந்த மொழியிலே, ஹீப்ரு பாஷையிலே முதல் வசனமாக இருந்தது. அது கடைசி வசனம் இந்த வசனம், ஃபஅபுதுஹு வ தவக்கல் அலைஹி என்ற இந்த வசனம் என்பதாக கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை எல்லாம் கொண்டதாக சூரத்துல் ஹூத் என்ற இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா அருளினான். பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டன. கேட்டு பயன்பெறக்கூடிய தன்மை, எடுத்து நடக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள்வாராக. அடுத்ததாக சூரத்து யூசுப் ஆரம்ப விஷயத்தை சொல்லிடுவோம். சூரத்து யூசுப் இது ஒரு அழகான சூரா, அழகான கதையை கொண்டது, வரலாற்றை கொண்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சூரத்து யூசுப் இது மக்காவில் இறங்கியது. 111 ஆயத்துகளை கொண்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வசனங்கள் அல்லாஹ் தஆலாவிலிருந்து கிடைத்த பல வசனங்களை அங்கிருந்த மக்காவாசிகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலாவைத்தான் வணங்க வேண்டும், தௌஹீதை விடக்கூடாது, இந்த சிலை செய்வங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும், அதை வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை வணங்குவதற்கு காரணம் அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தவன் என்பதாக சொல்லி வானங்கள் படைத்தது, பூமியை படைத்தது, மற்ற விஷயங்கள், அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய அறிவு ஆகியவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், யூதர்கள் இருந்தவர்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கேளுங்க, இவர் இப்படியே நிறைய இந்த மாதிரி சட்டங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஏதாச்சும் கதை சொல்லக்கூடாதா, கேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குமே, நல்ல கதையா சொன்னார்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அந்த கதையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கதையை சொல்லக்கூடாதான்னு போய் கேளுங்க அப்படின்னு. அப்ப சில மனிதர்கள் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்டாங்க, நபிமார்கள்ல பலருடைய வரலாற்றை நீங்க சொல்றீங்க, ஆனா யூசுஃபுடைய கதையை மட்டும் இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கதை ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா தௌராத் வேதத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த கதையை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், எப்படி அவர் எப்படி வாழ்ந்தார், என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான், இந்த சூறாவை இறக்கி வைத்தான். ஏன்னா சூரத் யூசுப் என்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை முழுமையாக சொல்லக்கூடிய ஒரே சூரா. குர்ஆன்ல பல இடங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா பல இடங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வருது, துணுக்கா வரும், நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க இது வரைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நபிமாருடைய கதைகளும் ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாக பல இடங்கள்ல வருது, நிறைய வருது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்துல. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கதை மட்டும், அவருடைய சம்பவம் மட்டும் இந்த ஒரு இடத்துல தான் வருது, வேற குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது. எந்த இடத்துலயும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல ஒரு சூறாவில் நிரப்பமாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், வரிசையாக சொல்லுகின்றான் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டது.
அவர்கள் ஆரம்ப குழந்தையாக இருந்த காலத்தில் இருந்து அதுக்கு பின்னால் அவர்கள் எகிப்திலே ஆட்சி செய்யக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் உள்ள கதை அப்படியே வரிசையா அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே வருகின்றார். அதில் ஆரம்பமாக அல்லாஹ் தஆலா சொல்லுவது அலிஃப் லாம் ரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் ரா. இதுக்கு முன்னால் விளக்கம் சொல்லி இருக்கிறோம். இதுக்கு விளக்கம் யாரும் அதாவது சாதாரணமாக அது அவருடைய அனுமானமாகத்தான் சொல்ல முடியுமே தவிர உறுதியாக சொல்ல முடியாது. அதனால்தான் வல்லாஹு அஅலம் பிமுராதிஹி என்று முடித்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா தான் இதனுடைய கருத்தை தெரிந்தவன் என்பதாக சொல்லி விடுவார்கள். அது மாதிரி அலிஃப் லாம் ரா என்பதற்கு விளக்கம் சொல்லுவாங்க சில பேர். அலிஃப் அப்படின்னு சொன்னா அல்லாஹ், லாம் என்றால் ஜிப்ரீல், ரே என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேர் ரஹ்மான் என்பதாக சில பேர், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் ரஹீம் என்று வருகின்றது அந்த பேர் என்றெல்லாம் பல கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆனா எதுவுமே உறுதியானதல்ல, முடிவானதல்ல, அனுமானமானதுதான். நம்ம எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னா அலிஃப் லாம் ரா என்பது முஸ்தபஹாத் இருக்குது, அதுல உள்ளது. அதாவது அர்த்தங்கள் சரியாக தெரிய முடியாத ஆயத்துகள் சில இருக்கின்றன. அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஆயத்துகள்ல உள்ளது இது. ஆனா ஒரு ஆயத், குர்ஆன்ல உள்ள ஒரு ஆயத் என்பதாக நம்ப வேண்டும். அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். இவை சொல்லப்படக்கூடிய, இவை பின்னால் சொல்லப்படக்கூடிய இவை தெளிவான வேதத்தினுடைய வசனங்களாகும். தெளிவான வேதத்தினுடைய வசனங்களாகும். இவை பின்னால் சொல்லப்படக்கூடியவை தெளிவான வேதத்தினுடைய வசனங்கள். தெளிவான என்று சொன்னால் ஹலால் ஹராம், ஹலால் எது ஹராம் எது என்று தெளிவுபடுத்தக்கூடியது, சட்டங்கள் எது, எல்லைகள் எது, மார்க்கத்தினுடைய எல்லைகள் எது, நேர்வழி எது, தவறான வழி எது, நன்மை எது, பாவம் எது என்பது பற்றியுள்ள விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தின் வசனங்கள் இவை என்பதாக ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சூரை யூசுப் இருக்கின்றதை பொதுவாக இப்ப சூரத்து ஹூதுக்கு சொன்னமே அது மாதிரி ஒவ்வொரு சூறாவுக்கும் சில சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். பின்னால் உள்ள உலமாக்களும் அதை வலியுறுத்தி பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுகின்றார்கள். இதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிமையாக ஆக்கப்பட்டு எகிப்திலே ஒரு அரசருடைய வீட்டிலே, அந்த முதன் மந்திரியுடைய வீட்டிலே அவர்கள் இருந்தார்கள் என்ற வரலாறு சொல்லப்படுகின்றது. அதிலிருந்து சம்பவம் பெரியது, பின்னால வரிசையா சொல்லுவோம். இப்ப அடிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி வாழ்ந்திருந்தார்கள் என்ற சம்பவங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. இதிலிருந்து அடிமைகளாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய, படித்துக் கொள்ளக்கூடிய பல பாடங்கள் இருக்கின்றன. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லிமு அர்காஅக்கும் சூரத்த யூசுப். உங்களுடைய அடிமைகளுக்கு சூரத்த யூசுஃபை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஃபஇன்னஹு அய்யுமா முஸ்லிம் அம்லாஹா வ அல்லமஹா அஹ்லஹு வமா மலக்கத் யமீனுஹு. எவர் ஒருவர், எந்த ஒரு முஸ்லிம் இதை அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றாரோ, தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லிக் கொடுக்கின்றாரோ, தன்னுடைய அடிமைக்கு சொல்லிக் கொடுக்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் தஆலா மௌத்துடைய சக்ராத்தை லேசாக்கி வைப்பான். மௌத்துடைய சக்ராத்துல் மௌத்தை லேசாக்கி வைப்பான். வஅதாஹுல் குவத, ஒரு உடலிலே ஒரு சக்தியை, ஈமானிலே ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுப்பான். வஅல்லா யஹ்சுத முஸ்லிமன், எந்த முஸ்லிமான மனிதரையும் பொறாமை கொள்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாப்பான். பொறாமை என்பது இங்கே பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவருடைய சகோதரர்கள் பொறாமை வைத்து ஒரு பெரிய சரித்திரமே நடந்திருக்கின்றது. அவர்கள் பொறுமை காத்தார்கள், பொறாமை வைக்கவில்லை. அந்த பொறாமை கூடாது என்பதற்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவமாக இது இருக்கின்றது. அதனால் பொறாமை வைக்கக்கூடிய சூழ்நிலை இதை படித்துக் கொண்டால், இதை தெரிந்து கொண்டால் ஏற்படாது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதாவது பின்னால் விளக்கம் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் மூலமாக பல்வேறு விதமான துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பொறாமையின் காரணமாக கிணற்றிலே தள்ளினார்கள். கடைசியாக அவர்கள் எகிப்து நாட்டினுடைய மிகப்பெரிய அரசராக ஆக்கப்பட்டார்கள் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக. அரச பதவிக்கு மேலாக நுபுவத் என்ற பதவி அவர்களுக்கு தரப்பட்டது. இத்தனை பெரிய பதவிக்கு காரணம், அவர்கள் கிடைத்தது காரணம் அவர்கள் கொண்டிருந்த பொறுமை. எதிரிகள் பொறாமை,
இவர்களுக்கு பொறுமை, அதன் காரணமாக ஏற்பட்ட அந்த பொறுமையை, பொறாமையை தள்ளிவிட்டு பொறுமையை மேற்கொண்டதின் காரணமாக அவர்களுக்கு இவ்வளவு பெரிய நிலை ஏற்பட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால சூரத்து யூசுஃபை நீங்கள் அடுத்தவருக்கு படித்துக் கொடுங்கள், அடுத்தவருக்கு படித்துக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னா நீங்களும் அதனை படித்து பயன்பெறுங்கள் என்பதாக பொருளாகும். அதனாலதான் இன்னொரு ஹதீஸ்ல இதுல இப்னு அத்தார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், சூரத் யூசுஃபை ஒரு கவலை உள்ள மனிதன், உலகத்தினுடைய ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டு இருக்கின்றது, பல கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார், கவலை நிறைந்த ஒரு மனிதர் சூரத் யூசுஃபை கேள்விப்பட்டால் கேட்டால் அவருக்கு அல்லாஹ் தஆலா இஸ்திராஹத்தை ஏற்படுத்துவான், நிம்மதியை ஏற்படுத்துவான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஏன்னா சூரத் யூசுஃப்ல அவ்வளோ பெரிய கவலைக்குரிய விஷயங்கள் நடந்தும் கூட அவர்கள் பொறுமையாக இருந்து தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலை எல்லாம் மிக அற்பமானது, சொற்பமானது. அதனால அந்த கவலையை தள்ளிவிட வேண்டும் என்ற நிலை மனோபாவம் மனிதனுக்கு ஏற்படும் என்ற காரணத்தால் சூரத்து யூசுஃபை நீங்களும் ஓதுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அடுத்தவருக்கும் கற்றுக் கொடுங்கள், உங்களுடைய குடும்பத்தினருக்கும் கற்றுக் கொடுங்கள், குறிப்பாக உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு, அடிமைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இங்கே அடிமைகள் இல்லாத காரணத்தால் வேலைக்காரர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லலாம். அதனால கற்றுக் கொடுக்க சொல்லி சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யா லஅல்லகும் தஅகிலூன். அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். இது தெளிவாக இருக்கக்கூடிய வேதத்தின் ஆயத்துகள், திருவசனங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு, நிச்சயமாக இதை நாம் இறக்கி வைத்தோம், குர்ஆனன் அரபியன், அரபி மொழியை சேர்ந்த குர்ஆனாக, அரபி மொழியை சேர்ந்த குர்ஆனாக நாம் இதை இறக்கி வைத்திருக்கின்றோம். லஅல்லகும் தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. யாரை பார்த்து சொல்றான்? மக்காவாசிகளை பார்த்து. வேற மொழியில இறக்கி வச்சிருந்தாங்கன்னா இந்த மொழியில, அவங்க மொழியில இறக்கி வச்சு அவங்க தகராறு பண்ணாங்க, நம்ப மாட்டேனாங்க. வேற மொழியில இறக்கி வச்சா எங்களுக்கு தெரியாத மொழியை கொண்டாந்து இவர் சொல்றாரு, இவர் என்ன சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு சமயம் தப்பாவும் சொல்லலாம், அவர் சொல்றது ரைட்டா தப்பாரே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிடலாம். அதனால அல்லாஹ் தஆலா அவங்க மொழியிலேயே அந்த குர்ஆனை இறக்கி வைத்தான், அரபி மொழியில. குர்ஆனன் அரபியன், அரபி மொழியை சேர்ந்த குர்ஆனாக இதை நாம் இறக்கி வைத்துள்ளோம். லஅல்லகும் தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. அவங்க மொழியிலேயே அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தாலும் கூட அல்லாஹுக்கு விருப்பமான மொழி அரபி மொழிதான். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இன்னி உஹிப்புல் அரப, நான் அரபியர்களை விரும்புகின்றேன், லி ஸலாஸ், 3 காரணங்களுக்காக வேண்டி. லி அன்னி அரபியுன், நான் அரபியை சார்ந்தவன், வல் குர்ஆனு அரபியுன், குர்ஆன் அரபி மொழியில் இருக்கின்றது, வ கலாம் அஹ்லில் ஜன்னதி அரபியுன், சொர்க்கவாசிகளுடைய பேச்சு அரபியா இருக்கும். இந்த 3 காரணங்களுக்காகவே நான் அரபியை விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸிலே இன்ன லிவா அல் ஹம்த் யௌமல் கியாமத்தி பியதி, கியாமத் நாளிலே லிவாஉல் ஹம்த் என்ற ஒரு கொடி என்னுடைய கரத்திலே கொடுக்கப்படும். வ இன்ன அக்ரபல் ஹல்கி மின் லிவாஇ யௌமஇதின் அல் அரப், படைப்புகளிலே என்னுடைய கொடிக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது கொடியினுடைய நிழலிலே தங்கி இருக்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே அரபியர்களாக இருப்பார்கள். அப்படின்னா அரபியர்களிலே ஈமான் கொண்டு, விசுவாசம் கொண்டு, நம்பிக்கை கொண்டு செயல்பட்டவர்கள் என்பதாக பொருளாகும். சஹாபாக்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அதனால மிகச் சிறந்த ஒரு மொழியாக அல்லாஹ் தஆலா அரபி மொழியை ஆக்கி வைத்திருக்கான். உலகத்திலே இந்த மாதிரி மொழியே கிடையாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், சவால் விட்டு சொல்லலாம். அரபி மொழியை நன்றாக தெரிந்து கொண்டு தெரிந்தவர்கள் உலகத்தில் எந்த மொழிக்காரர் வந்தாலும் சரி, அந்த மொழி சரி, அந்த மொழி இந்த மொழிக்கு ஈடாக ஆகாது. அதுல பல சிறப்புகள் இருக்கலாம். தமிழை பத்தி சொல்றாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே தோன்றிய மூத்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழிலும் பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றன, தவறுகள் இருக்கின்றன, பலவிதமான கோளாறுகள் இருக்கின்றன. அரபி மொழி அப்படி அல்ல. ஏன்னா இது அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தது. அதனால் அரபி மொழி மிகச் சிறந்தது. அதில் பல்வேறு விதமான சிறப்புகள் அமைந்திருக்கின்றன. அது நிறைய இருக்குது, ஏராளமாக இருக்குது. அதனால் அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்னா குர்ஆன் அரபிய்யா. இன்னொரு கருத்தையும் நாம் விளங்க வேண்டும். குர்ஆனை அல்லாஹ் தஆலா அரபியில இறக்கி வச்சிருக்கிறான். ஒருத்தர் இப்படி சொன்னார், ஒரு சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒரு ஆள் இப்படி சொல்றார், அதாவது குர்ஆன் அரபி மொழியை சேர்ந்தது அல்ல, ஏன்னா குர்ஆன்ல அரபி மொழி அல்லாத வேறு வார்த்தைகளும் இருக்கின்றன. உண்மையில இருக்குது.
அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60-70 மொழிகளுக்கு மேலே உள்ள எழுத்துகள் வார்த்தைகள் குர்ஆன்ல இருக்குது. அரபி அல்லாத வேறு மொழியில உள்ளது நிறைய இருக்கு. வேறு மொழியில உள்ள வார்த்தைகள் குர்ஆனுக்குள்ளே இருக்கின்றன. என்ன இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முடிஞ்சா அது சில வார்த்தைகள் சொல்லுவோம். சரி, இப்ப அதனால குர்ஆன் அவர் சொல்றாரு, அதை படிச்சுட்டு வந்த ஒரு ஆள் சொல்றாரு, குர்ஆனுக்குள்ளே அரபி அல்லாத மொழியும் இருக்கின்றது என்ற காரணத்தினால் குர்ஆனை முழுமையாக அரபி மொழி என்று சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க, அவர் காஃபிர் ஆயிடுவார். ஏன்னா இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன், அரபி மொழியை சேர்ந்த குர்ஆனாக இதை நாம் இறக்கி வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவர் சொல்றாரு அரபி மொழி கிடையாதுங்கிறார், முழுமையாக அரபி மொழி கிடையாது, கலப்பு இருக்குது அப்படின்றார். இப்ப அவர் காஃபிர் ஆயிடுவார். அப்ப நாம் முதல்ல சொன்னதுக்கு விளக்கம் என்ன? அரபி மொழி அல்லாத வேறு வார்த்தைகள் கலந்திருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அரபியில ஒரு விஷயம் சொல்லப்படும், முஅர்ரப் முஸ்தஅரப் என்பதாக சொல்லுவார்கள். அதாவது அரபி மொழி அல்லாத ஒரு வார்த்தையை அரபிக்குள்ளே கொண்டு வந்து அந்த வார்த்தையை அரபியாகவே ஆக்கி விடுவது, அதுக்கு பேர் முஅர்ரப் என்று சொல்லப்படும். அரபி மொழி அல்லாத வேறொரு வார்த்தையை அரபிக்குள்ளே கொண்டு வந்து அரபியாகவே ஆக்கி விடுவது, அது அரபி தான். இப்போ முதல்ல வேறு மொழியா இருந்துச்சு, இங்கே கொண்டு வந்து நுழைக்கப்பட்ட பின்னால் அது அரபியாகவே ஆகும். இது ஷாயிர்களுடைய புலவர்களுடைய பாடல்களில் ஏராளமாக வருகின்றன. அதை வைத்துத்தான் குர்ஆனுடைய கலாம் ஷரீஃபையும் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால அமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய புலவர்களுடைய அதாவது அரபு நாட்டு புலவர்களுடைய அந்த புலமைகளை, பாடல்களை நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த பாடல்களில் தான் உங்களுடைய ரப்புடைய கலாமுக்கு விளக்கம் இருக்கின்றது என்பதாக சொன்னார். ரப்புடைய கலாமுக்கு விளக்கம் அந்த பாடல்களிலே இருக்கின்றது என்பதாக சொன்னார். குர்ஆன்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்வி கிட்டத்தட்ட 200 கேள்விகளை கேட்கின்றார். 200 கேள்விகளுக்கும் 200 பாடல்களை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஆயத்து இந்த வார்த்தை அந்த பாடலிலே இருக்கின்றது, அந்த ஷாயிர் அந்த கவிஞர் இந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தி இருக்கின்றார், ஆகவே இந்த வார்த்தைக்கு இன்னதுதான் அர்த்தம் என்பதாக சொல்லுகின்றார். அரபி மொழி, அதனால குர்ஆன் அரபி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்த மொழி இங்கே சேர்ந்திருந்தால் இது அரபியாக ஆக்கப்பட்டது என்ற காரணத்தினால் இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யா என்பதாக சொல்லுகின்றான் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலா வேதத்திலே சிறந்த வேதத்தை, அஷ்ரஃபுல் குதுப், வேதங்களிலே சிறந்தது குர்ஆன், அஷ்ரஃபுல் லுகாத், மொழிகளிலே சிறந்த மொழி, அஷ்ரஃபுல் ருசுல், தூதர்களிலே சிறந்தவர், அஷ்ரஃபுல் மலாயிகா, மலக்குகளிலே சிறந்தவர், அஷ்ரஃபுல் பிகா, இடங்களிலே சிறந்தது, அஷ்ரஃபுல் ஷுஹூர், மாதங்களிலே சிறந்தது. அதாவது வேதங்களிலே சிறந்த அன்ஸல அஷ்ரஃபுல் குதுபி, அன்ஸலல்லாஹு அஷ்ரஃபுல் குதுப், வேதங்களில் சிறந்ததை அல்லாஹ் தஆலா மொழிகளிலே சிறந்ததை கொண்டு இறக்கி வைத்தான். அலா அஷ்ரஃபிர் ருசுலி, தூதர்களிலே மிகச் சிறந்தவரின் மீது, அஷ்ரஃபில் மலாயிகா, மலக்குகளிலே மிகச் சிறந்தவரின் மூலமாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, ஃபி அஷ்ரஃபில் பிகா, உலக இடங்களிலேயே மிகச் சிறந்த ஒரு இடத்திலே, வஃபி அஷ்ரஃபி ஷுஹூர், மாதங்களிலே சிறந்த மாதத்திலே இறக்கி வைத்தான் என்பதாக சொல்லப்படும். அதாவது இந்த வேதம் சிறந்த வேதம், இந்த மொழி சிறந்த மொழி, இது கொடுக்கப்பட்ட தூதர் சிறந்த தூதர், இதை கொண்டு வந்து கொடுத்த மலக்கானவர் மிகச் சிறந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இடம் மக்கா நகரம் மிக புனிதமானது, ஊர்களிலேயே மிகச் சிறந்த ஊர் அது. அதே மாதிரி மாதங்களிலே சிறந்த மாதம் ரமலான் மாதம், ரமலான் மாதத்திலே அல்லாஹ் தஆலா இதை இறக்கி வைத்தார் என்பதாக சொல்லப்படும். சரி, இன்னா அன்ஸல்னா குர்ஆனன் அரபியன் லஅல்லகும் தாகிலூன் என்று சொல்லிவிட்டு அடுத்த அந்த கதையை, சம்பவத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கின்றான். நஹ்னு